இருக்கு. அங்க ஆடும் ஆணையுமாக ஒரு வடிவெடுத்து துர்வாசருடைய சாபத்தினாலே வருணனுடைய மகன் வாருணு என்பவன் அவன் சாபம் பெற்றான். அந்த சாபம் நீங்குவதற்காக ஆடு ஆணை வடிவத்திலே அவன் இறைவனை சிவனை வழிபட்டு முக்தி பெற்ற தலம் திரு ஆடானை என்று பெயர். ரொம்ப அழகான கோவில், ரத்னகிரீஸ்வரர் என்று பெயர். அந்த கோவிலே நிறைய கேம்புகள்லாம் நாங்க போட்டிருக்கிறோம். ரொம்ப அங்க திருப்புகழ் பாடல் பெற்ற தலம். கந்தசஷ்டி விழா ரொம்ப சிறப்பாக நடத்துவார்கள். அங்க சுந்தரரை போலவே நம்ம ஒரு சங்கரன் என்று ஒரு நண்பர், அவருக்கு வன்தோண்டர் என்றே பெயர். அவர் பார்வை இழந்தவர். அந்த குடும்பமே விவேகானந்த கேந்திரத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்ட குடும்பம். அவரே நமக்கு நிறைய உதவிகள் எல்லாம் செய்வார். இப்படி திருவாடானை பல விதங்களிலே நம்முடைய மனத்தில் இருக்கிறது. நல்ல பெரிய கோபுரம். அஜ கஜேஸ்வரர், அஜம் என்றார் ஆடு, கஜம் என்றால் யானை. அஜகஜேசனை திரு ஆடானை. ஆதி ரத்தினேஸ்வரர் என்று பெயர். நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய அந்த கோவில் கட்டமைப்பு நிர்வாகம்னாலே எப்பவுமே நன்றாக இருக்கும் என்று சொல்லவே வேண்டாம். அன்பாயிரவல்லி என்று பெயர். சம்பந்தர் கோபுரம். சம்பந்தர் கோபுரம் நல்ல பெருசு. அருணகிரிநாதர் பாடல் பெற்ற முருகன் தலம். நீல நிற ரத்தினத்துல ஆவுடையார். அந்த ஆவுடையாருடைய கல்லே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது கிரானைட்டு அப்படின்னு ஒரு வகையான கல்லு. அந்த கல்லுல இந்த இரும்பு அந்த மாதிரி உலோகங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால அதுல பச்சை நிறம் குறைவாக இருக்கும். அந்த பச்சை நிறம் அதிகமா இருந்தது அப்படின்னாக்க நீளமாகவும் மாறும். அதை ப்ளூ கிரானைட் என்று சொல்லுவார்கள். இந்தியாவிலிருந்து நிறைய வெளியில போகுது. அந்த நீல நிற ரத்தினத்தாலான அந்த ஆவுடையார் ரொம்ப பெரியது. வருணனுடைய மகன் வாருணி ஆட்டு தலையும் ஆணை உடலும் கொண்டு சிவனை வணங்கினான். துர்வாசருடைய சாபம் நீங்கினான். மனு மாந்தாத்தா. மாந்தாத்தா என்பவர் இந்த சூரிய குலத்திலே ராமனுடைய முன்னோர்களில் ஒருத்தவர். இந்த மனுவோடு சேர்த்து பேசப்படுபவர். மனு மாந்தாத்தா, மனு மாந்தாத்தா என்றுதான் சொல்லுவார்கள். நம்முடைய தர்மசாஸ்திரங்களிலே உருவாக்குவதிலே அவருக்கு பெரிய பங்கு உண்டு. அகஸ்தியர், அர்ஜுனன் ஆகியோர் வழிபட்ட தலம். ரொம்ப அழகான சுத்தமான கோவில், வழிபடுவதற்குரிய கோவில். ஆனா கொஞ்சம் போவது கஷ்டம். அதனால ராமநாதபுரத்திலிருந்து போனாலும் அதற்காக போக வேண்டும். சிவகங்கையிலிருந்து வந்தாலும் அதற்காக வர வேண்டும். புதுக்கோட்டையில இருந்தே தூரம். 3 மாவட்ட தலைவர்களிலிருந்தும் ரொம்ப தூரத்தில் இருப்பதனால ரொம்ப போக்குவரத்து வசதிகள் ரொம்ப இல்லை. ராமநாதபுரம் மாவட்டத்துல அது ஒரு தாலுகா. அதுக்கு அடுத்தது திருப்புனவாயல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவில், ரொம்ப பெரிய கோவில். சோழ நாட்டிலிருந்து நுழைகிற போது திருக்கொடுங்குன்றத்திற்கு அடுத்தபடியாக திருப்புனவாயல் ரொம்ப பெரியவர். விருத்தபுரீஸ்வரர் என்று பெயர். மகாலிங்கேஸ்வரர், பெரிய நாயகி, நல்ல பெரிய சிவலிங்கம். அந்த 10 தீர்த்தங்கள், அதுல சிலவற்றை நம்ம கேந்திரத்தினுடைய இயற்கை வள அபிவிருத்தி திட்டத்தினர் எடுத்து சீர்திருத்த வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அங்க ஒரு குடவரை, அங்க ஒரு மலையை தோண்டி எடுத்த மாதிரி ஒரு அறை, அங்க ஒரு காளி. அந்த காளிக்கு போகின்ற கோபுர வாசல் எப்போதும் மூடப்பட்டே இருக்கும். ரொம்ப அழகிய குளம். அங்க பெரிய சிவலிங்கம், 3 முழம் சிவலிங்கம், 10-30 முழம் அந்த கீழே இருக்கிற ஆவுடையார். அதனால 3 முழமும் ஒரு சொற்று, 30 முழமும் ஒரு சொற்று என்று சொல்வார்கள். அந்த மாதிரி தஞ்சை பெரிய கோவிலையும் சொல்லுவார்கள். இந்த தஞ்சை பெரிய கோவிலும் இந்த திருப்புனவாயல் ஆலயமும் ரொம்ப ரொம்ப பெரிய சிவலிங்கங்கள். சதுர்முக லிங்கம், 4 முகம் உள்ள தனி இருக்கிறது. அங்க குருந்த மரம். குருந்த மரம் உங்களுக்கு தெரியும். அதன் கீழே தான் ஆவுடையார் கோயில்ல சிவபெருமான் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு மந்திரோபதேசம் செய்தார். லிங்கோத்பவருக்கு பதிலாக இங்க திருமாலும் அனுமனும் இருப்பார். வழக்கமாக லிங்கோத்பவர்னாக்க நடுப்பற சிவலிங்கம், மேல பிரம்மா அன்ன வடிவில, கீழே திருமால் வராக வடிவில, அப்படிதான் லிங்கோத்பவர் அமைப்பு. ஆனா இந்த இடத்துல திருமாலும் அனுமானும் இருப்பார்கள். புன்னை மரம், மகிழ மரம், குருந்த மரம். இந்த காளிக்கு மட்டும் சத்துர கள்ளி அப்படின்னு அதை குறுக்க வெட்டினா 4 முகமுடைய இருக்கும். ஒரு கள்ளி தல விருட்சமாக இருப்பது ரொம்ப அரிது. அப்படிப்பட்ட இந்த காளி கோவில். நிறைய தல புராணத்துல நிறைய கல்வெட்டுகள், ரொம்ப நன்கு மெயின்டைன் பண்ணப்பட்ட கோவில். தலத்தை பற்றிய பாடல்கள் எல்லாம் அங்க நன்கு எழுதப்பட்டிருக்கும். பட்டர் ரொம்ப இதமானவர். அதுக்கப்புறம் அகஸ்தியர், வசிஷ்டர், ஐராவதம் ஆகியோர் தொழுத சிவாலயம். அதுக்கு ரொம்ப முக்கியமானவர் சுவாமி சித்பவானந்தருடைய
கல்வி அதிகாரியா இருந்தார் வெங்கட்ரங்கன். அவரே ஒரு சித்பவானந்தரோட ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு பிரின்சிபால், அந்த எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு சூப்பர்வைசர். அவர் இந்த பக்கம் வந்த போது எப்படி ஜனங்கள் கல்விக்கு கஷ்டப்படுறாங்க என்று சொல்லி இங்க வந்து தன்னுடைய சொந்த சேவையில ஒரு ஓட்டு கொட்டகையில ஒரு கீர்த்தி கொட்டகையில ஸ்கூல் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஸ்கூலாக பல கோடி ரூபாய் செலவுல ராமகிருஷ்ண தப்போவனத்தினுடைய மிகப்பெரிய ஸ்கூலாக இருக்கிறது. அங்க நிறைய கேம்ப் எல்லாம் நடத்திருக்கிறேன். அந்த அந்த தளத்துக்கு எப்ப கூப்பிட்டாலும் அது போறது ரொம்ப கஷ்டம் என்பதனால என்ன கொஞ்சம் புதுக்கோட்டையில இருந்தோ அல்லது இதுல இருந்தோ அறந்தாங்கியில இருந்தோ வண்டி வச்சு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அந்த ஊருக்குள்ள போனா எல்லாத்தையும் மறந்துடுவோம். அவ்வளவு அழகான பெரிய ஆலயம். அந்த வெங்கட்ரங்கன் ஐயாவுடைய தமிழ் பணியும் அவருடைய விவேகானந்தர் பற்றும் எவ்வளவு சொன்னாலும் போறார். அந்த விவேகானந்தருடைய பாறை நினைவு சின்னத்துடைய 25வது ஆண்டு விழா போது ஒரு தமிழ்நாடு உலா நடத்தினோம் 1995. அது வெங்கட்ரங்கன் ஐயா சென்னையிலும் திருச்சியிலும் அவரை பேசிய பேச்செல்லாம் இப்போது நம்ம காதுல ஒலிக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக அவர் காலமாகிவிட்டார். அவர் ஒரு நல்ல இந்த இவ்வளவு பின்தங்கிய பண்ணி போரும் போராத்துக்கு அங்க தண்ணி வேற ரொம்ப மோசம். அந்த தண்ணியை சாப்பிட்டாக்க அதுல புளோரின் அப்படிங்கிற ஒரு வாயு அதிகமா இருப்பதனால எலும்புல பாதிப்பு உண்டாகும். இவ்வளவு கஷ்டங்களை தாங்கி கொண்டு அங்க ஒரு பிரமாதமான ஒரு ஸ்கூலை நடத்துகிறார்கள். நல்ல பெரிய ஸ்கூல், 1000க்கு மேல ஸ்ட்ரென்த் உள்ள ஸ்கூல், நல்ல ரிசர்ச் உள்ள ஸ்கூல். எப்பவும் அங்க சுவாமிகள் இருப்பாரு. அப்படிப்பட்ட அந்த திருப்புன வாயில் ரொம்ப அழகான கோவில். திரு வெங்கட்ரங்கனையும் நினைக்கலாம். அங்க கூப்பிட்டாலே உடனே போயிடுவேன். அவ்வளவு போவதற்கு கஷ்டமான ஆனா ரொம்ப அழகான கோவில். அடுத்தது அகத்தியான் பள்ளி, பேராரண்யத்துக்கு அருகில் இருப்பது. சுவாமி திருஞான சம்பந்தர் வந்து அப்படி ஜாகிரபிக்கெல்லாம் வரிசையாக போகவில்லை. சில சமயம் முன்னாடி போயிட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி போவார். அதனால அந்த வரிசையெல்லாம் ஒரு மேப்ல படம் போட்டாக்க புள்ளி வச்சாக்க முன்னும் பின்னுமா போயிட்டு 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 வந்திருப்பார். அந்த மாதிரி ஒரு தொடர் வரிசையில இருக்காத அவர் போன தலங்கள் எல்லாம். முன்னாடி போயிட்டு திருப்பி பின்னாடி வருவார், திரும்பி வருவார். வீட்டுல ஏதாவது அப்பா யாகம் பண்றார் என்றால் திருப்பி சீராடி போயிடுவார், திருப்பி வருவார். அப்படி இந்த தொடர்ச்சி விட்டு விட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஊர் அகத்தியான் பள்ளி. வேதாரண்யத்தை அருகில் இருக்கிறது. அகத்தீஸ்வரர், மங்கை நாயகி, அகத்தியர் தீர்த்தம், அக்னி தீர்த்தம், கடல், சம்பந்தர் பாடியது, அகத்தியர் கோவில் உள்ளது, கல்வெட்டுகள் உள்ளன. அப்படிப்பட்ட அந்த அகத்தியர் பாடல் பெற்ற சிவத்தலங்கள், அகத்தியராலே புகழ்பெற்ற சிவத்தலங்கள் என்றால் ஒன்று. இந்த தேவாரத்தினுடைய 7000 பாடல்களை எல்லாருமே படிக்க முடியாது என்பதனால அகத்தியர் தேவார திரட்டு என்று கிட்டத்தட்ட ஒரு 300 பாடல்கள் கொண்ட ஒரு தொகுப்பு உண்டு. அதை நித்திய பாராயணமா வைத்துக் கொள்ளுகின்ற இந்த சைவர்கள் பல பேரை நான் அறிவேன். அவ்வளவு அழகான தொகுப்பு, அவ்வளவு பொருத்தமான பாடல்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு 300 பாடல்கள் ஒரு அமர்வில நம்ம பாராயணம் முடித்து விடலாம் என்று. அதனால அகத்தியருடைய சிவபக்தி ரொம்ப பெருமை பெற்றது. நிறைய கல்வெட்டுகள் உடைய ஊர் அகத்தியான் பள்ளி. கடலே இங்கே தீர்த்தம். அடுத்தது கோடிக்கரை. கோடிக்கரைங்கிற பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த கோடிக்கரையை வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு மனிதனுடைய மூக்கு மாதிரி வந்து அது திரும்பும். அப்படிப்பட்ட ஒரு தலம் வேதாரண்யம் அருகில் இருக்கிறது. குழகர் கோவில் என்று சொல்லுவார்கள். குழகர் என்ற ஒரு மகரிஷி வழிபட்ட தலம். அமுதகடேஸ்வரர், மைத்தடம், கண்ணி, சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கம் வந்து அமுதம் விழுந்த துளிதான் அங்க சிவலிங்கம் ஆயிற்று என்று சொல்லுகிறார்கள். புறா மரம் என்று ஒரு மரம், அதுதான் தலவிருட்சம். சுந்தரர் பாடியது. சிந்திய அமுதமே சிவலிங்கம் ஆயிற்று. வழக்கமாக முருகனுக்கு எல்லா ஊர்லயும் 6 முக உருவம் தான் இருக்கும். இந்த தலத்துல மட்டும் ஒரு முகம் உருவன் இருப்பாரு. சிறப்பான முருகன். கையில அமுத கலசம் இங்கி இருப்பாரு. தன்வந்திரி தான் வழக்கமா அமுத கலசம் இங்கி இருப்பாரு. நவகிரகங்கள் நேர்கோட்டிலே உள்ளன. குழகர் என்ற முனிவர் வழிபட்டது. சிவலிங்கம் சதுரங்க பீடம். சித்தர்கள் வாழும் கடற்கரை. அந்த இடத்துக்கு சுந்தரர் வந்த போது அவர் ரொம்ப வருத்தப்பட்டு, ஊர் பக்கத்திலேயே இல்லை, ஒரே மணல் மேடு, அதுல சிவபெருமானுடைய ஆலயம். என்ன சுவாமி, ஊரை விட்டு இவ்வளவு தூரத்துல வந்து நீங்கள் கோயில் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று ஒரு பாட்டு. கடிதாய் கடற்காற்று வந்து ஏற்ற கரை மேதல்
குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்டன கோடிக்குழகீர் அடிகேள் உமக்கு ஆறு துணையாக இருந்தாரே, உங்களுக்கு யார் துணையாக நீங்க இங்க இருக்கிறீங்க என்று சிவபெருமானுடைய தனிமையை நீந்து பாடிய ஒரு சம்பந்தனுடைய பாடல். புத்தகத்துல தப்பாக சம்பந்தர் பாடியது என்று போட்டிருக்கும். இந்த பாடல் சுந்தரர் பாடியது. சுந்தரர் சேரமான் பெருமாள் நாயனாரோட இந்த பக்கத்துல பல தலங்களுக்கு போயிருக்கிறார். சேரமான் பெருமாள் நாயனார் கொடுங்கல்லூர் என்ற அந்த தலத்தை சேர்ந்த மன்னதாக இருந்தாலும் அவருக்கு தமிழ்நாட்டுல திருவாரூருக்கு பக்கத்துல இருக்கிற பல கோயில்களை கண்டார், அவ பிடிக்கும். அதே மாதிரி குலசேகர ஆழ்வாருக்கும் இந்த பக்கத்துல நிறைய தலங்களை பத்தி பாடியிருக்கிறாரு. திருக்கண்ணமங்கையை பத்தி இந்த மண்ணு புகழ் அந்த பாட்டெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். இப்படி சுந்தரருடைய தொடர்பினால இந்த சேரமான் பெருமாள் நாயனாரும் குலசேகர ஆழ்வார் சுவாமிகளும் இந்த பக்கம் நிறைய பாடியிருக்கிறார்கள். சுந்தரரும் சோரமான் பெருமாள் நாயனாரும் தரிசித்தது. அடுத்தது கடிக்குளம். இந்த கடிக்குளம் திருத்துறைத்தை கொண்டில் அறிவிக்கிறது. இதுக்கு ரொம்ப புகழ் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை. முருகனுக்கும் சிவனும் பிள்ளையாருக்கும் ஒரு போட்டி நடக்கின்றது. இந்த உலகத்தை யார் சுற்றி வருகிறார்களோ அவருக்கு ஒரு மாங்கனி தருவேன் என்று நாரதர் சொல்ல, அந்த சிவபெருமான கையில பழத்தை வச்சிருக்கிறாரு. முருகன் மயில் வாகனத்துல மேல ஏறி உலகம் சுற்றி வருவதற்குள்ள அம்மையும் அப்பனும் தான் உலகம் என்று பிள்ளையார் அப்பா அம்மாவை சுற்றி பழத்தை வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் தான் முருகன் கோய்த்து கொண்டு அந்த மலை மேல தவம் செய்கிறார் என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி நடந்த இடம் என்று இந்த சுவாமிக்கு மாங்கனி பிள்ளையார் என்று பெயர். கடிக்குளம் என்று திருத்துறைப்பூண்டி அருகில, கொஞ்சம் போவது கஷ்டம். திருத்துறைப்பூண்டி வரை ரயில் இருக்கு, அதுக்கப்புறம் சொந்த வாகனத்துல தான் போக வேண்டும். கற்பக விநாயகர் மாங்கனி பிள்ளையார் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த உலகம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த சுழன்று கொண்ட உலகத்திற்கு ஒரு மையப்புள்ளி இருக்கிறது. இதை பற்றி பாரதியார் பாடியிருக்கிறார். இந்த பாஞ்சாலி சபதத்தினுடைய 2வது பகுதியினுடைய பிரார்த்தனையாக இந்த சுழலும் உலகத்தை பற்றி பாரதியார் பாடியிருக்கிறார். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்ம கேந்திரத்துக்கு மறுநாள் செயின்ட் சேவியர் காலேஜ் என்று பாளையங்கோட்டையில ஒரு கல்லூரி, அங்க மாணவர்களுக்கு பேசும்போது பாரதியாருடைய இந்த பாடலை மேற்கோள் காட்டினார். ரொம்ப வினோதமாக இருந்தது. பாடியவர் ஹிந்து, பாடப்பட்ட அந்த பாட்டை மேற்கோள் காட்டியவர் ஒரு முஸ்லிம், அந்த பாட்டு எடுத்து காட்டப்பட்ட இடம் ஒரு கிறிஸ்தவ கல்லூரி. இதை மறுநாளைக்கு ரேடியோல கூட ஒலிக்காட்டினான். இப்படி இந்த பாடலை பற்றி நினைத்தாலே நமக்கு மதங்கள் சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற கருத்து வருகிறது. கற்பகநாதர், பாலசௌந்தரி, சம்பந்தர் பாடல் 8 பட்டை உடைய சிவலிங்கம். சிவலிங்கத்துல சில சமயம் 8 பட்டை இருக்கும், சில ரொம்ப 3 பட்டை இருக்கும், 4 பட்டை இருக்கும், 6 பட்டை இருக்கும். அப்புறம் தாமரை மேல நிற்பதை போல 8 தள தாமரை போல அட்டதளோபரி வெட்டித லிங்கம் என்று அந்த 8 பட்டைகள் கொண்டதையும் பற்றி ஆதிசங்கரரும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எப்படி அந்த சிவலிங்கம் பட்டையாக இருப்பது, உருண்டையாக இருப்பது, இப்படி பல வடிவங்கள் இருக்கும். அப்புறம் 8 பட்டை மூல சிவலிங்கம். பக்கத்துல துளசியாம்பட்டணம். அந்த துளசியாம்பட்டணத்துலதான் ஔவையாருக்கு ஒரு கோவில் உண்டு. இந்த ஔவையார் முருகன்ட்ட சென்ற போது, முருகன் உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு ஔவையாருக்கு பழம் பறிச்சு போட அந்த பழம் மணல்ல விழுந்தது. அதை ஊதி ஊதி சாப்பிட்டார். என்ன பாட்டி, சுடாத பழம் வேணும் அப்படின்னு சொல்லி சுட்ட பழத்தை சாப்பிடுகிறியே என்று முருகன் கேட்டின போது, அப்பதான் ஔவையாருக்கு நம்ம எவ்வளவு கல்வி கற்றிருக்கோம் என்று தெரிந்தாலும் கூட நம்முடைய அறிவு மிக மிக குறைவு. ஆகவே கருங்காலிக்கு கூட போனாத ஒரு கோடரியானது ஒரு வாழை தண்டுக்கு கோணி விடும், வாழை தண்டை வெட்ட முடியாது. அதை போல நான் ரொம்ப படிச்சவன் நினைத்திருந்தேன். இந்த குழந்தை எனக்கு அறிவுறுத்தினான் என்று சொல்லி வந்திருந்த குழந்தை முருகனே என்று உணர்ந்த தலம் அந்த 2 ஊரும் பக்கத்துல இருப்பது. ஆகவே இதெல்லாம் கதையல்ல, நம்ம தலபுராணத்திலே இருக்கின்றது. அடுத்தது இடும்பாவனம். முத்துப்பேட்டை என்று அந்த பக்கத்துல ஊரு, திருத்துறைப்பூண்டிக்கு பக்கம்தான். அந்த முத்துப்பேட்டைக்கு பக்கத்துல இடும்பாவனம் என்று இடும்பி என்று ஒருத்தி, அவ இடும்பன் என்று ஒரு மலைவாசி மனிதனுடைய தங்கை. அவனுடைய தங்கையத்தான்
பீமர் திருமணம் செய்து கொண்டார். அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் கடோத்கச்சன். இப்படி பஞ்சபாண்டவர்கள் இந்தியா முழுக்க சுற்றி வந்ததை பற்றி வியாசர மகாபாரதத்துல நிறைய குறிப்புகள் சொல்லுகிறார். அதனால அங்கங்க அவங்க வந்ததற்கெல்லாம் குறிப்புகள் நிறைய இருக்கின்றன. சென்னையிலேயே பஞ்சபாண்டவர்களுடைய கோவில் இருக்கிறது, காந்தாரி அம்மனுடைய கோவில் இருக்கின்றது. இப்படி அர்ஜுன தீர்த்தம் என்று கன்னியாகுமரியிலே இருக்கின்றது. பஞ்சபாண்டவர்கள் தமிழ்நாடு வரை தங்களுடைய அந்த 12 வருஷம் வனவாசத்துல பயன்படுத்தி கொண்டு யாராவது ஒருத்தர் திரௌபதியோட உள்ளூர்ல இருப்பார், மற்றவங்க எல்லாம் ஊர் சுத்தி வருவாங்க. அப்பதான் பீமன் நிறைய செல்வத்தை கொண்டு வந்தான். அர்ஜுனன் பாதுகாத்த அத்திரத்தை கொண்டு வந்தான். அர்ஜுனன் தனக்கு விதிக்கப்பட்ட சாபத்தை எல்லாம் பயன்படுத்தி கொண்டான். இப்படி எல்லாம் அந்த 12 வருடங்கள்ல அவர்கள் பெற்ற அனுபவங்கள் பல. அப்ப நிறைய தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு மகாபாரதத்துல நிறைய குறிப்பு இருக்கு. நம்ம சென்னை பல்கலைக்கழகத்துல ஃபோக் அண்ட் ரூரல் லிட்ரேச்சர் ஆன் மகாபாரதா அப்படின்னு ஒரு செமினார் நடத்தினாங்க. அந்த செமினார்ல தமிழ்நாட்டுல மகாபாரதத்தினுடைய எவ்வளவு நாட்டார் இலக்கியங்கள், நாட்டுப்புறத்து இலக்கியங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி ஒரு 400 பக்கத்துக்கு ஒரு புத்தகம். அது முழுக்க தமிழ்நாட்டுடைய நாட்டார் இலக்கியத்துல, கிராமப்புற இலக்கியத்துல எவ்வளவு மகாபாரத தகவல்கள் இருக்கின்றன அப்படின்னா வேற எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்புறம் ஒரு அந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அந்த யுத்தத்துல ஒரு பாண்டிய மன்னன் சென்று சோரெல்லாம் வழங்கின கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே அந்த அகத்தியருக்கு சிவன் திருமண கோலமும் காட்டியது. அதனால கருவறையில சிவலிங்கத்திற்கு பின்னாலே அந்த திருமண காட்சி இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீர்காழி, வேதாரண்யம் இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போனா மூலஸ்தானத்துல மனித வடிவில தேவியோட சிவன் திருமண கோலத்துல இருப்பத இந்த ஊர்களெல்லாம் பார்க்கலாம். இந்த ஊர்கள்ல பலவற்றுக்கு ராமரும் போய் சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். பிரம்மன், அகத்தியர், ராமன் வழிபட்ட தலம். அதனால சுவாமிக்கு மணக்கோலநாதர் என்ற பெயர். கல்யாண ஈஸ்வரி, வெள்ளை விநாயகர். இந்த சில விதமான இந்த மார்பிள் மாதிரி சில கல்லு வெள்ளையாகவே இருக்கும், ஆனா மார்பிள் இல்லை. தமிழ்நாட்டுல அவ்வளவு மார்பிள் கிடையாது. இந்த கால்சியம் கார்பனேட்ல சேர்ந்த அந்த மார்பிள் இருக்குல்ல, தலவக்கல்னு சொல்றோமே, அது தமிழ்நாட்டுல அவ்வளவு கிடையாது. தமிழ்நாட்டுல இந்த கிரானைட்டுங்கிற கல்லு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிற கல்லு உண்டு. அந்த கிரானைட்டு கல்லுல செய்த அதுல சில வகை வெள்ளையாக இருக்கும். அதுல மைக்கா போன்ற கருப்பு மினரல்ஸ் எல்லாம் ரொம்ப குறைவாக இருப்பதனால அந்த கல்லே கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருவலஞ்சோழியில இருக்கிற பிள்ளையாருடைய வடிவம் கடல் நுரையால செய்யப்பட்டது. அந்த சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது, எப்பவும் புனுகு சட்டம் தான் சாத்துவார்கள். அந்த மாதிரி இங்க ஒரு வெள்ளை விநாயகர். மூதாதையருக்கு தர்ப்பணம் கொடுக்கும் இடம். தமிழ்நாட்டிலேயே பாபநாசம் 1, திலதர்ப்பணபுரி 2, இது 3, வேதாரண்ய கோடிக்கரை 4. இந்த தலத்திலெல்லாம் மூதாதையருக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப உகந்ததாக. அதனால காசி கயா போவதற்கு கஷ்டப்படுபவர்கள் இந்த ஊர்களிலே மூதாதையருக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள். அப்புறம் மராட்டிய மன்னர்கள் சர்போஜி காலத்திலிருந்து இந்த கடற்கரையை கண்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இப்ப துளசி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது துளசாஜின்னு ஒரு ராஜா இருந்தார் தஞ்சாவூர்ல, அவர் பெயரால அமைக்கப்பட்டோம். பக்கத்துலயே சரபோஜி ராஜபுரம் என்று ஒரு ஊரே உண்டு. அப்படி இந்த தஞ்சாவூர் மன்னர்கள் கோவிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார்கள், நிறைய நிலம் கொடுத்திருக்கிறார்கள், அன்னதான சத்திரம் வைத்திருக்கிறார்கள், வேத பாடசாலை துவங்கி இருக்கிறார்கள், குழந்தைகளுக்கு கல்விக்கூடங்கள் துவங்கி இருக்கிறார்கள். அங்க இருக்கிற அந்த சத்திரத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு சிறப்பு மருத்துவமும் சிறப்பு உணவும் கொடுப்பது. அது இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சரியான பருவத்துல நம்ம சாப்பாடு போட்டாதான் அந்த வயத்துல இருக்கிற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கும் என்று அந்த காலத்திலேயே இந்த துளசாஜி மன்னரும் ராஜா சரபோஜியும் செய்திருக்கிறார்கள். நன்றுடைய மக்கள் தங்கள் ஊருக்கே சரபோஜி ராஜபுரம் என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதி. மிகச்சில கோயில்கள்ல தான் அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி இருக்கும். பொதுவாக கிழக்கு நோக்கு கோவில் இருந்தா சுவாமி அம்பாளும் கிழக்கு நோக்கி இருப்பாங்க, அல்லது அம்பாள் மேற்கு நோக்கி இருப்பாங்க. மிகச்சில கோவில்கள், இப்ப திருவாரூர்,
அப்புறம் அங்க வந்து நீலோத்தலாம்பாள் அப்படின்னாக்க தெற்கு நோக்கிய சன்னதி. இதெல்லாம் ரொம்ப அரியது. ஒரு கோவிலுக்கு போனா அங்க நின்று பார்த்துட்டு அந்த கோவிலுடைய சன்னிதானங்களுக்கு உள்ள சிறப்புகளை நாம் அனுபவிக்க வேண்டும். மராட்டிய மன்னர்கள் கோவிலுக்கு நிறைய மானியம் கொடுத்தனர். கல்வெட்டுகள் இதை குறிக்கின்றன. இந்த கல்வெட்டுகளுடைய முக்கியத்துவம் இருக்கே, அதை எவ்வளவு சொன்னாலும் போராது. நம்ம திருவல்லிக்கேணியில வெங்கட்ரங்க பிள்ளை தெரு என்று இருக்கின்றது. அந்த தெருவில் ஒரு பதிப்பகத்திலிருந்து ஸ்ரீதர் என்று ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தமிழ்நாட்டு கோவில்களில் தொல்லியல் தகவல்கள் அப்படின்னு சொல்லி 2 வால்யூம் நமக்கு சென்னை ஆபீஸ்ல இருந்து வாங்கி கொடுத்தாங்க. எவ்வளவு தகவல்கள்! ஒவ்வொரு கோவில்ல இருக்கிற கல்வெட்டும் ஒரு தகவல் களஞ்சியம். அதனால அதெல்லாம் தொகுத்த புத்தகமா போட்டிருப்பது. அதுல சாமிநாதையரும் நிறைய பணிபுரிஞ்சிருக்கிறாரு. இருந்தாலும் ஸ்ரீதர் வந்து அந்த தொல்லியல் துறையிலேயே அதிகாரியா இருந்ததுனால அவருடைய புத்தகம் இன்னும் அதிகாரப்பூர்வமானதாக இருக்கும். அடுத்தது திரு உஷாத்தானம், புதுப்பேட்டை அருகில் இருக்கிறது. சுவாமிக்கு மந்திரபுரீஸ்வரர் என்று பெயர். இந்த ராமேஸ்வரத்திலிருந்து சேது அணை கட்டுவதற்கு முன்னாடி இவரை வணங்கி இவரிடம் ஆலோசனை பெற்றதுனால உஷாத்தானம் கேள்வி கேட்டு அறிதல். அதனால இந்த கோவிலுக்கே உஷாத்தானம் என்று பெயர். மந்திரபுரீஸ்வரர், மந்திரம் என்றால் ஆலோசனை என்று பெயர். அணை கட்டும் வழிமுறைகளை கேட்டறிந்தார் என்று இது ஒரு புது தகவல். அதனால உஷாவித்தானம் என்பது உஷாத்தானம் அழைக்கிறது. இந்த கோவில்ல ஒரு சிறப்பு என்னவென்றால், சிவன் மாமரத்தடியில் இருப்பார் காஞ்சிபுரம் மாதிரி. தல விநாயகருடைய கையில கொழுக்கட்டைக்கு பதிலாக மாதுளங்கனிக்கு பதிலாக மா இலை இருக்கும். அது ரொம்ப அரிய காட்சி. அதனால கட்டாயம் பார்க்க வேண்டியது. மூலவர் சதுரபீடம், சுரசுரப்பான சிவலிங்கம், வெண்ணிறம், சம்பந்தர பாடல் பெற்ற தலம். அடுத்தது திருநள்ளாறு, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். தர்பாரேஸ்வரர் கோவில். அங்க சனி காக்கை வாகனத்துல ஒரு தூண்ல இருக்காரு. அங்க நிறைய பேர் அதுக்காகவே பார்க்க வருவாங்க. நலத்தீர்த்தம் கோயில் அருகில் உள்ளது. அங்க பாடின போகமார்த்த பூமுலையால் என்ற பாட்டை பாடிதான் திருஞான சம்பந்தர் இன்னொரு தடவை அதை பாடி மதுரையில அந்த புனல்வாதத்துக்கு இங்க பாடப்பெற்ற பாடலைத்தான் பயன்படுத்தினார் என்பவரெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதற்கு அடுத்தது தெளிச்சேரி. தெளிச்சேரி கோயில்பத்து என்று பெயர். காரைக்கால் நகரத்துக்குள்ளேயே இருக்கின்றது. பக்கத்திலேயே காரைக்கால் அம்மையார் கோவில். இரண்டையும் பார்ப்பதற்கு ரொம்ப சிரமப்பட வேண்டாம். ஒண்ணு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. மேற்கு பார்த்த சிவாலயம், பார்வதீஸ்வரர், பார்வதி அம்மை, சம்பந்தர் பாடல். இங்கே புத்தர் நம்பி என்பவர் திருஞான சம்பந்தரை எதிர்த்து பேசினாரு. அவர் தலையில இடி விழுந்தது என்று சொல்லுவார்கள். அப்படி திருஞான சம்பந்தர் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. அது இறைவனை பார்த்து அப்படி செஞ்சது உண்டு. உற்சவமூர்த்தி இங்க வேத வடிவம். இங்க வந்து தவம் செய்வதற்கு ரொம்ப உகந்த இடம் என்று நிறைய பேர் தியானம் பண்ணுவார். அந்த மாதிரி நீங்க திருவையாறு போனீங்கன்னாக்க, திருவையாறு மூலவருக்கு பின்னாடியே, மூலஸ்தானத்துக்கு பின்னாடியே தியான மண்டபம் என்று ரொம்ப சிறப்பாக இருக்கும். பல பேர் அங்க உட்காந்து தியானம் பண்றத பார்க்கலாம். எத்தனையோ கோயில்கள்ல தியானத்திற்கு என்ற இடம் ஒதுக்கி இருந்தாலும் சில இடங்கள் ரொம்ப தியான சித்தி என்று அந்த இடத்துல மிகப்பெரியவர்கள் தியானம் செய்ததுனால நாம் தியானம் செய்தால் அந்த தியானம் விரைவில் கைகூடும். பக்கத்திலேயே காரைக்கால் அம்மையார் கோவில். காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு எவ்வளவு புனிதமானது. இந்த 63 நாயன்மார்களை நம்ம ஒவ்வொரு ஊரம் பார்க்கும்போது காரைக்கால் அம்மையாருடைய பெருமையை பார்ப்போம், இந்த ஊரை சேர்ந்தவங்க. அடுத்தது திருப்பூந்துருத்தி. பாருங்க, இந்த கோவில்ல எப்படி வரிசையாகவே இல்லை, முன்னாடி பின்னாடி போயிட்டு வர வேண்டியது. திருப்பூந்துருத்தி தஞ்சாவூருக்கும் திருவையாருக்கும் நடப்புல இருக்கு. அப்புறம் ஒரு ஆர்கிடெக்ட் குறை. அப்படிப்பட்ட இடத்துல அந்த திருப்பூந்துருத்தி நாராயண தீர்த்தனுடைய இந்த தலங்கம் நம்ம காயத்ரி அக்கா ரொம்ப விரும்பி பாடுவாங்க. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஆலயம். அதுக்கு அடுத்தது இதோட திருஞான சம்பந்தருடைய சோழ நாட்டு தலங்கள், பாண்டிய நாட்டு தலங்கள் ஓரளவுக்கு நினைவு பெற்றன. இன்னும் 1-2 இருக்கு, திருப்பி வருவோம். ஆனா அடுத்தது அவர் நடுநாட்டுக்கு போறார். இப்ப இன்றைக்கு வந்து சுந்தரருடைய அப்பருடைய பெருமையினால இந்த நடுநாடு என்பது புகழ்பெற்றது. அதுல திணை நகர் என்று ஒரு பெயர்.
ஆலப்பாக்கம் என்று ஒரு ரயில் நிலையம் அதுக்கு பக்கத்துல இருக்கு. சம்பந்தர போனாலும் கூட சுந்தரருடைய பாடல் மட்டும்தான் அங்க இருக்கு. சுவாமிக்கு சிவக்கொழுந்து ஈஸ்வர் என்ற பெயர். கருந்தடன் கண்ணி வீரசேன மன்னன் என்ற ஒரு மன்னன். அங்க அவனுடைய வெண்கூற்றம் தீர்ந்தது. அதனால நோய் தீர்வதற்கு இந்த கோவில போய் சுவாமி தரிசனம் பண்ணுவார்கள். பெரியான் என்று ஒருவர், அவன் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவன். அவன்கிட்ட ஒருத்தர் வந்து, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு அப்படின்னார். ஐயா கொஞ்சம் இங்கேயே இருங்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பாடு கொண்டு வரேன் என்று போயிட்டு வந்தார். அதுக்குள்ள வந்திருந்த விருந்தினர் என்ன பண்ணினாரு, அந்த பெரியாருடைய நிலத்தை முழுவதும் விளைத்து அதுல திணை விதைத்து அந்த திணைய அப்படியே அறுவடைக்கு தயாராக வைத்திருந்தார். இது சாதாரணமா 3 மாதத்துல ஆக வேண்டிய வேலை. இந்த வந்திருந்தவர் சிவபெருமான் என்று அந்த பெரியான் என்ற அந்த பள்ள ஜாதியை சேர்ந்த அந்த மகாபக்தர் நந்தனாரோட ஒப்பிடக்கூடியவர். அவர் வந்த பிறகுதான் அவருக்கு தெரிஞ்சது வந்திருக்கிறவர் சாட்சாத் சிவபெருமான் என்று. அப்புறம் இங்கே ரொம்ப நடராஜ விக்கிரகம் வாயில் குமிழ் சிரிப்பும் என்றே நடராஜ விக்கிரகத்தினுடைய சிரிப்பை பற்றி பெரியவர்கள் ரொம்ப பாடி இருக்கிறார்கள். அப்படி அழகான சிரிப்பு உடைய தலம். அப்புறம் விஷ்ணு வந்து வாயில சங்க வச்சு ஊதுகின்றது நீங்க படத்துலதான் பார்த்திருப்பீங்க, அப்படி சிற்பமாக பார்த்திருக்க மாட்டீங்க. அப்புறம் பிரம்மா பஞ்சமுக வாத்தியம் என்று அது ஒரு வகையான முழவு. திருவாரூர் தியாகராஜர் கோவில்ல அந்த முழவு வாத்தியம் ரொம்ப உண்டு. இப்ப கேரளாவில் மட்டும்தான் அது நடைமுறையில இருக்கு. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட அது ஒழிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்கு போல அந்த கோயில்கள்ல வாஜுவாங்க. அழகான சிரிப்புடைய நடராஜர், அவருக்கு முன்னாடி திருவால் சங்கூதுகின்ற காட்சி. அவருக்கு வாத்தியம் வாசிப்பதையாவது, ஒரு டான்ஸுக்கு வந்து பாட்டு எவ்வளவு முக்கியமோ அதை விட தாளம் தான் ரொம்ப முக்கியம். அந்த தாளத்தை சாட்சாத் பிரம்மாவே போடுகின்றார். அப்படிப்பட்ட அழகான தலம் இது. அதுக்கு அடுத்தது திருச்சோபுரம். திருச்சோபுரத்துல அது திருச்சோழபுரம் என்பதுதான் திருச்சோபுரம் ஆயிற்று அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த ஊர்ல பிறந்த ஒரு பெண் தான் இங்க இந்த ஊர் அம்மனுக்கு தியாகவல்லின்னு பேரு. அந்த அம்மாவுக்கு தியாகவல்லி என்று பெண் வைத்து சோழ நாட்டு ராணியாக ஆனாள். அதனால அந்த ஊருக்கு ரொம்ப புகழ்பெற்றது. அதுல கடல் கொஞ்சம் உள்ள வந்திருக்கு. அதனால அந்த உப்பங்கழியை தாண்டிதான் அந்த கோவிலுக்கு போக வேண்டும். சம்பந்தருடைய பாடல் பெற்றது. அகஸ்தியர் பிரதிஷ்டை பண்ணின சிவலிங்கம், மங்களபுரீஸ்வரர், தியாகவல்லி அம்மன், மேற்கு பார்த்த கோவில், சிவனையும் பார்வதியையும் ஒரே இடத்திலிருந்து தரிசிக்கும்படியான ஆளமைப்பு. இந்த கோவில் என்னாச்சு, அப்படியே மண்ணுல புதைஞ்சு போச்சு. எங்க இருக்கு மதுரை, எங்க இருக்கு ஆலம்பாக்கம். மதுரையில இருந்து ராமலிங்க சிவயோகின்னு ஒருத்தர் வந்து இந்த இடத்துல மண்ணை தோண்டி பார்த்தா உள்ள முழுமையான கோவில். அப்புறம் அந்த கோவிலை திருப்பி பார்த்தா பாடல் பெற்ற தலைமை. அதுக்கப்புறம் இப்ப நல்ல முறையில பூஜைகள்லாம் நடக்கிறது. இதே மாதிரி அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்துல கபாலிப்பாறை என்று ஒரு ஊர் நம்ம பாலர் பண்ணி இருந்தது. அந்த இடத்துல பக்கத்துல ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு மண்மேடு. நாகப்பட்டினத்துல இருக்கிற ஒரு பெரியவருக்கு இங்க இருக்கிற இந்த கபாலிப்பாறையில இருக்கிற அந்த மண்மேட்டை தோண்டுங்க, அதுக்குள்ள ஒரு சிவாலயம் அப்படியே முழுசா இருக்கு என்று சொன்னார்கள். அங்க தோண்டி பார்த்தவங்க சிவாலயம்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பி அந்த நாகப்பட்டினத்து பெரியவர் இல்லையே கட்டாயம் இருக்குன்னு சொல்லி அவரே வந்து தோண்டி பார்த்தா ஒரு முழுமையான சிவாலயம். அந்த சிவாலயம் முழுக்க இப்ப பூஜை நடக்குது. அந்த மாதிரி கன்னியாகுமரியில ஒரு சின்ன போர்ஷன் மேற்கு கடற்கரை. கன்னியாகுமரி முழுக்க கடற்கரை இல்லை, கொஞ்சம் போற ஒரு 10-20 கிலோமீட்டர் மேற்கு கடற்கரை இருக்கு. அங்க கலிங்கராஜபுரம் என்று ஒரு ஊர். அங்க அந்த மாதிரிதான் ஒரு சிவாலயம் கம்ப்ளீட்டா மண் மூடி போச்சு. ஏதோ பசங்க ஃபுட்பால் விளையாடுற போது காலில் ஏதோ கூரா தைச்சதுன்னு படி கொஞ்சம் தோண்டி பார்த்தா ஒரு சிவாலயத்தினுடைய உச்சி கலசத்தினுடைய கோபுரம். அதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் விலகிட்டு பார்த்தா ரொம்ப அழகான கோவில். நான் அந்த கோவில்ல ஒரு கேம்ப் போட்ட போது எனக்கு அந்த ஊருக்காரங்க சொன்னாங்க, சார் அடிக்கடி மண்ணு செறிஞ்சு கோயிலுக்குள்ள விழுத்துருது, இந்த மண்ணை எடுப்பதுதான் நீங்க பண்ணக்கூடிய சிரமதானம் என்று சொன்னார். அப்படி எத்தனையோ கோவில்கள் வந்து மண் மூடி போய்விட்டன. திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களே சில இடத்துல மண்ணுக்குள்ளதான் இன்றும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட அப்புறம் இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஒரே இடத்துல இருந்து பார்த்தா சிவனையும் பார்க்கலாம், பார்வதியும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட கோவிலுடைய அமைப்பு இருக்கிறது. இந்த சிவையை அவர்கள் கட்டினாரு.
இல்ல இன்னொரு வரலாறு என்ன என்று சொன்னா, வெள்ளக்காரன் காலத்திலேயே இந்த கோவில் நிலத்தெல்லாம் சுவாகா பண்ணுகின்ற ஒரு வழக்கம் மற்ற மாநிலங்களை பத்தி எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டுல நிறைய இருந்தது. அதுக்கெல்லாம் எவ்வளவு தெரியுமா காம்பன்சேஷன், ஈட்டு தொகை எவ்வளவு தெரியுமா? தஞ்சாவூர் மாவட்டத்துல 6.7 ஏக்கர் நிலத்தை ஒரு வேலின்னு சொல்லுவாங்க. ஒரு வேலிக்கு 1 ரூபாய் காம்பன்சேஷன், மோகினி தொகைன்னு சொல்லுவாங்க. இதையும் கொடுக்கவே மாட்டாங்க ஒழுங்கா. இந்த மோகினி தொகையை வாங்கறதுக்கே ஒவ்வொரு கோயில்லையும் யாராவது ஒரு கிளார்க் போட்டிருப்பாங்க. அவரோட வேலையே வருஷம் முழுக்க அரசாங்க ஆபீஸுக்கு அலைஞ்சு இந்த மோகினி தொகையை அதெல்லாம் எவ்வளவு ஏக்கர், ஒரு கோவிலுக்கு 600 ஏக்கர் நிலத்தை அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. அந்த மாதிரி அந்த எடுத்துக்கிட்டாங்களே, அந்த தொகையாவது ஒழுங்கா கொடுப்பாங்களா? கோவிலுக்கு மணி அடிக்கிறதுக்கு விளக்க போட அப்படின்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. இப்படி பல கோவில்களுடைய நிலங்கள் அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அதற்குரிய அந்த ஈட்டு தொகையையும் ஒழுங்காக கொடுப்பதில்லை. சம்பந்தர் பாடல் பெற்ற தலத்துக்கே இவ்வளவு இந்த கதி அப்படின்னா, இன்னும் சாதாரண கோயில்கள்லாம் என்ன கதி? சாமியத்துக்கு சொன்னிருக்கேன் இல்லையா, ஒரு ஊர்ல ஒரு சமுதாயத்துக்கு சொந்தமான கோவில், ஊரையும் சொல்ல மாட்டேன் சமுதாயத்தையும் சொல்ல மாட்டேன், அங்க வந்து அமெரிக்காவிலிருந்து பென்சில்வேனியா நகரத்துல ஒரு கண்காட்சிக்காரங்க இந்த கோவிலை நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு அந்த கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு கல்லுக்கும் நம்பர் போட்டு அந்த கோவிலையே அப்படியே பிரிச்சு கப்பல்ல ஏத்தி, இதே மாதிரி கோவில் பென்சில்வேனியா வாஷிங்டனுக்கு பக்கத்துல அங்க கொண்டு போய் அமெரிக்காவில கட்டியிருக்காங்க. அந்த கோவிலை பார்த்தா, நான் ராமநாதபுரத்துல இருந்து தூத்துக்குடி வரும்போது கிழக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல இருக்கிற சிவன் கோவில் மாதிரி இருக்கும். கன்னியாகுமரி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி ஒரு விஸ்வநாதர் கோவில் இருக்கு. அந்த கோவில், இந்த 3 கோவிலுடைய அமைப்பும் ஒரே மாதிரி. ஒரு கோவிலை பார்த்தா இன்னொரு கோவிலை பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி அப்படி முழு கோவிலையே அப்படியே பிரிச்சு கப்பல்ல ஏற்றி கொண்டு போய் அமெரிக்காவில கோவில் கட்டிடும். கோவிலையே திருடுறான். கோவில்ல கல்லை திருடுவான், சிலையை திருடுவான், கலசத்தை திருடுவான், சாமியை திருடுவான். கோவிலையே திருடுவது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களோ? அந்த மாதிரி அநியாயங்கள் நடக்கின்றன. அடுத்தது திருமாணிக்குழி. இந்த திருமாணிக்குழி கடலூர் கரைகள் அத்திரின்னு ஒரு வடநாட்டு, இந்த அத்திரி மகரிஷி அனசூய அந்த அத்திரி இல்ல, இந்த அத்திரி வந்த போது வணிகர்கள் திருடர்கள் அவரை குழடிக்காம காத்ததுனால சுவாமிக்கு உதவி நாயகர் என்று பெயர், அம்மனுக்கு உதவி நாயகி என்று பெயர். திருமால் பிரம்மச்சாரியாக இருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை. மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடி மண் கேட்டார். அவர் திருமாலாகவே இருந்தாலும், கடன் வாங்கின இறைவனாகவே இருந்தாலும், கிரகஸ்தன் கடன் வாங்கக்கூடாது, கிரகஸ்தன் பிச்சை எடுக்கக்கூடாது. அதனால நம்ம ஒரு இடத்துக்கு போனா இல்லறத்தவர்கள் ஒரு 50 பைசாவோ கொடுத்துட்டு தான் வரணுமே தவிர, கிரகஸ்தன் சத்திரத்துல போய் என்னாம சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகளை எல்லாம் நம்ம சமுதாயத்துல நம்ம பின்பற்ற வேண்டும். அதனால மகாபலி கிட்ட இந்த யாசகம் கேட்டதுனால இந்த திருமாலுக்கு பாவம் வந்தது. அந்த பாவம் தீர சிவபெருமானை வணங்கி பாவம் தீங்கியோர். மாணி அப்படின்னாக்க பிரம்மச்சாரின்னு அர்த்தம். அந்த மாதிரி அனுமார் ராமரை முதல்ல சந்திக்கிற போது அவருக்கு மாணின்னு தான் பேர். அப்ப பிரம்மச்சாரி. அந்த திருமாணிக்குழிங்கிற ஊரு வாமன அவதார சிறப்பு உண்டு, சிற்பம் உண்டு, நல்ல சம்பந்த பாடல் பெற்றது. இந்த வாமன அவதார சிற்பங்கள் பல ஊர்ல பார்க்க முடியாது. ஓரளவுக்கு குருவாயூர் கோவில்ல நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப மாடர்ன் சிற்பம், ரொம்ப பழைய காலத்து சிற்பங்கள் எல்லாம் இல்லை. இப்ப தற்காலத்துல பண்ணி வச்ச அந்த சுதை அல்லது சுண்ணாம்பு சிற்பமாக இருக்கும். அதுக்கடுத்து திருப்பாதிரி புரியும். அப்பருடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊர், பெரிய நகரம். நமக்கு தெரியும் 5-6 ஊர்கள்ல வியாக்கிரபாத முனிவர், வடபுலியூர், தென்புலியூர், சிறுபுலியூர், எருக்கத்தம் புலியூர், இப்படி திருப்பாதிரி புலியூர் 5 ஊர்கள்ல இந்த புலிக்கால் முனிவர் என்ற வியாக்கிரபாதர் சிவனை வழிபட்டார். அப்படிப்பட்ட ஒரு புலியூர் திருப்பாதிரி புலியூர். பெரிய டவுன், கடலூர் என்டி, நியூ டவுன், ஓல்டு டவுன் என்று இந்த நியூ டவுனுக்கு திருப்பாதிரி புலியூர் என்று பெயர். பக்கத்துல ஏதோ தர்மரட்ச சமிதியில கேம்ப் போட்டாங்க. இந்த கோவில எனக்கு அழைச்சு கொண்டு போய் காட்டினாதான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ஆனந்தமான தரிசனம். பாட்டலேஸ்வரர் என்று பெயர். அங்க பாதிரி என்று ஒரு மரம், அந்த பாதிரி மரம் பூக்கும் காய்க்காது. அப்ப அத்தி மரம் காய்க்கும் பூக்காது. இந்த மாதிரி
இந்த மரங்களுக்கெல்லாம் நம்ம சிறப்புகள் உண்டு என்று நம்ம பெரியவர்கள் அதையெல்லாம் தலவிருட்சமாக வைத்திருக்கிறார்கள். அப்படி நல்ல பெரிய கோவில் திருப்பாதிரியூர் கோவில் போயிடும், சுத்தி வரவே கால் வலிக்கும், அவ்வளவு பெரிய ஊர். அப்பர் சம்பந்தர் வழிபட்டதெல்லாம் இந்த ஊர்ல தான் இந்த பல்லவராஜ என்ன பண்ணினான், சமணர்களுடைய பேச்சை கேட்டு அப்புற கல்லுல கட்டி கடல்ல போட்டுட்டான். அப்ப அந்த கடல்ல இருந்தவர் அந்த துணையாக வந்த சிவனை பாடல் பாடி கரையேற விட்ட குப்பம் வண்டிப்பாளையம் எனப்படுகிறது. அப்புறம் அங்க பாதிரி மரம் தான் தலவிருட்சம், கோவிலுக்குள்ளேயே வச்சு பாதுகாக்கிறார்கள். பாதிரி பூக்கும் காய்க்காது. அமர்ந்த கோலத்தில் அப்பர் கைகூப்பி அந்த தோஷ திருப்பி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுக்கு உழவாரம் என்று பெயர். அதால கோயில்ல இருக்கிற பிரகாரத்துல இருக்கிற பூழ்சிடி எல்லாம் அவர் தோண்டி எடுப்பார். அவருக்கு ரொம்ப பிடித்த சேவை அதுதான். அப்புறம் அதனால எப்பவுமே சேவை செய்கின்ற நிற்கிற வடிவத்துலதான் பார்க்க முடியும். அப்புறம் உட்கார வடிவத்துல பார்ப்பது ரொம்ப அரிது. அப்படிப்பட்ட உட்கார்ந்த வடிவத்தில் இருக்கின்ற ஒரு ஆலயம் இது. ரொம்ப பெரிய கோவில், பார்க்க வேண்டிய கோவில். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த காலத்துல சமணர்கள் கல்லுல கட்டி அப்பர் சுவாமிகளை கடல்ல போட்டாங்க. இன்றைக்கு அந்த கோவில் சார்பில் நடக்கிற அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய தாளாளர் ஒரு சமணர். அந்த அளவுக்கு காலங்கள் மாறுகின்றன, சமணமும் இந்து மதமும் நெருங்கி வருகின்றன. பல சமணர்கள் நம்முடைய பிள்ளையாரையும் தேவியையும் லட்சுமியையும் வழிபடுகிறார்கள், ராமன் என்றெல்லாம் பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். அதனால இதெல்லாம் அந்த காலத்து பார்வையால இந்த காலத்தை நம்ம பார்க்க கூடாது. இந்த அப்பர் சுவாமிகள் சிலை, அந்த சுவாமியினுடைய உருவம் ரொம்ப புகழ் பெற்றது. அங்க தலபுராணமும் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. உரையேறு செய்வ நெறிவு வளர்த்தேற சமணரெல்லாம் உழ்க்கி மாழ்கி புறையேற கண்டவர்கள் ஆனந்த கழிப்பேற புகழ் நா வேந்தை அப்பர் வாகீஷர் திருநாவுக்கரசர் அப்படிங்கிறத நா வேந்து அப்படின்னு சொல்றாரு அந்த தலபுராணத்துல. கரையேற விட்ட பிரான் ஒரு பாகம் வளர் கருணை பிராட்டியான கரையேறு புகழ் புலிசை பெரிய நாயகி சரணம் தலைமேற்கொள்வாம். புலிசை திருப்பாதிரி புலியூர், அதனால அதுக்கு புலிசைன்னு பேர் உண்டு. அங்க அம்பாளுக்கு பெரிய நாயகி என்று பெயர். அந்த ஊர்ல தான் அப்பர் அந்த கரையர். ஆகவே இறைவன் அப்புறம் மட்டும் மக்கள் பார்த்தோம், நம்மையும் கரையேற்றுவான். ஆகவே இந்த சம்சாரம் என்ற பெரும் கடலிலே அகம்பாவம் என்ற கல்லிலே கட்டப்பட்டு நாம் எல்லாம் விழுந்து கிடக்கின்ற போது நம்ம யார் கரையேற்றுவார்கள்? சிவபெருமான் தான் கரையேற்றுவார். அவரை நாம் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டால் தார தார என்று சொல்லுவார்கள். தாண்டி வைப்பவர், தாண்டச் செய்பவர், பெருங்கடல் நீந்துவார் என்றெல்லாம் உள்ள பெருமான் சொல்கிறார் இல்லையா? அப்படி நம்மை இந்த கரையை தாண்ட வைப்பவர் இறைவனுடைய பெருமையை. அப்படிப்பட்ட பெருமைக்கு பெரிய உதாரணமாக அப்பர் சுவாமிகள் விரும்புகின்றார். அதனால அப்பர் சுவாமிகள் ஒரு பெரிய அற்புதமான கவிஞர். அவருடைய பாட்டை கேட்டு சிவபெருமான் இறங்கினார். நாம எல்லாம் கவிஞர்கள் இல்லையே அப்படின்னா அப்பர் சுவாமிகளுடைய பாட்டை நாம் பாடினாலும் போறோம், நம்மையும் இறைவன் அருள் புரிவார். அப்படிப்பட்ட அந்த திருப்பாதிரி புலியூர் அற்புதமான பெயர். ரயில்வே ஸ்டேஷனே இருக்கு. சென்னையிலிருந்து திருச்செந்தூர் வர ரயில் அங்கெல்லாம் நிற்கும் நிறைய நேரம். அப்படிப்பட்ட அடுத்தது வடுகூர். சின்னபாபு சமுத்திரம் என்ற ஒரு ரயில்வே நிலையம் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்றது. அங்க பைரவர் சிவனை வழிபட்டதுனால வடுகூர் என்று பெயர். சுவாமி பேரு வடுகீஸ்வரர், அம்மன் பேரு வடுவகிர் கண்ணி. அதாவது இந்த மாவடு இருக்கு இல்லையா, அத அழகான பெண்களுடைய கண்ணுக்கு ஒப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட அழகிய கண்ணுடையவள் வடுவகிர் கண்ணி. அப்புறம் சம்பந்தர் பாடல் பெற்றது. இந்த கோவில் விமானம் தஞ்சை கோவில் போன்ற அமைப்புடையது. பல தடவை சொல்லியிருக்கேன். கோவில் வாசல்ல இருக்கிற அந்த கோபுரம் என்று சொல்லுவார்கள், சுவாமிக்கு மேலே இருப்பதை விமானம் என்று சொல்லுவார்கள். பொதுவாக சோழ நாட்டு கோவில்கள்ல இந்த கோபுரம் சிறியதாகவும் விமானம் பெரியதாகவும் இருக்கும். பாண்டி நாட்டு கோவில்ல இந்த விமானம் சிறியதாகவும் கோபுரம் பெரியதாகவும் இருக்கும். இது ஒரு தம்புரூல் தான். இது எல்லா கோவிலுக்கும் பொருந்தாது. எத்தனையோ கோவில்கள்ல கருவறைக்கு மேல இருக்கிற விமானத்தை விட இந்த வாசல்ல இருக்கிற கோபுரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பல ஆலயங்கள் சோழ நாட்டிலேயே உண்டு. இது ஒரு ஞாபகத்துக்காக குறிப்பாக சொன்னேன். அடுத்தது திருவக்கரை. திருவக்கரை ரொம்ப நல்ல சிவன் கோவில்னா கூட
அங்க வக்கரகாளின்னு ஒரு காளி, அந்த காளிக்காகவே மக்கள் லட்ச லட்சமா வருவாங்க. அதுக்காக ஸ்பெஷல் பஸ் எல்லாம் விடுவாங்க. அந்த திருவக்கரை அப்படிங்கிறது சிவன் கோயில்ங்கிறது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னே தெரியாது. அந்த அளவுக்கு வக்ரன் அப்படின்னு ஒரு அசுரன். பொதுவாக நம்ம சாஸ்திரங்கள்ல புத்தி கோணலாக இருப்பவன உடலும் கோணலாக இருப்பது சித்திப்பேன். நீங்களாம் பார்த்திருப்பீங்க. மகாபாரதத்துல சகுனிய உடல் ஊனமுற்றவனாக காட்டுவார்கள். அப்புறம் ராமாயணத்துல மந்திரைய ஒரு கூலியாக காட்டுவார்கள். கெட்ட பாத்திரங்களை உடல் குறை உள்ளவர்களாக சிந்தரிப்பது ஒரு காவிய மரபு. அதனால வக்கிரன் ஒரு ராட்சதம். அந்த வக்கிரனுக்கு உடம்பு ரொம்ப கோணலா இருக்கும். அவன் வழிபட்ட சிவலிங்கம் அவனுடைய தலம் போட்டது. அப்புறம் இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு அப்படின்னாக்க, அரியலூருக்கு பக்கத்துல இருப்பது போன்றவே பெரிய பெரிய மரங்கள் மண்ணுக்குள்ள புதைந்து அந்த மரங்கள்ல இருக்கிற திசுக்கள் செல்கள் இருக்கு இல்லையா, அந்த செல்லெல்லாம் சிலிக்கான் என்று ஒரு வகையான ஒரு மூலகம், அதனால ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு பார்க்கறதுக்கு மரம் மாதிரியே இருக்கும். ஆனா அது கல்லால் ஆனது, கல் மரம், வுட் ஃபாசல்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அருவி. அதனால உலகம் முழுவதும் இருக்கிற அந்த பேலியன்டாலஜிஸ்ட் அவங்க தொல் உயிரியல் அறிஞர்கள் இந்த அரியலூருக்கும் இந்த ஊருக்கும் வருவாங்க. அதுல அதை பார்க்கறதுக்கே போவாங்க. இப்ப அதெல்லாம் ப்ரொடெக்டட் ஏரியான்னு நல்ல வேலி போட்டு ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அடுத்தது வக்கிரன் வழிபாட்டு தலம் என்பதனால வக்கரை ஆயிற்று. சந்திரசேகரேஸ்வரர் வடிவாம்பகை சம்பந்தர புகழ் பெற்ற இந்த வக்கரகாளி ரொம்ப புகழ் பெற்றது. சிறப்பு நாட்கள்ல ஸ்பெஷல் பஸ்ல ஏற முடியாது, அவ்வளவு கூட்டம். பௌர்ணமி என்று சிறப்பு பூஜை. சிவலிங்கத்துல 3 முகங்கள் உண்டு. சிவலிங்கத்துல 4 முகங்கள் உண்டு. பசுபதிநாதர் காட்மாண்டு போனீங்கன்னா 5 முகங்கள், 4 பக்கம் 4 முகம், மேல் நோக்கி ஒரு முகம், அப்படி 5 முகங்கள் உண்டு. அப்புறம் இந்த 5 முகங்களுடைய பெருமையும் ஒரே முகமாக உண்டது உதய்பூர்ல ஏகலிங்கர் என்று. அதனால சிவ ஆலயத்துல சிவலிங்கத்திலேயே முகங்கள் பதித்த ஆலயங்கள் தமிழ்நாட்டுல பல உண்டு. 1 முகம், 3 முகம், 4 முகம், 5 முகம், அந்த 1 முகமும் மேல் நோக்கியது, அப்படி எல்லாம் இருப்பது. வடநாட்டு கோவில்கள் பலவற்றில இந்த 1 முகமாக இருக்கின்ற சிவலிங்கம் ரொம்ப சர்வசாதாரணம். நடராஜர் வக்கர தாண்டவர், அவருடைய இந்த கால் நல்ல உயர்ந்து இருக்கக்கூடிய இந்த வக்கர தாண்டவர் இந்த திருவக்கரை கோவில் ரொம்ப புகழ்பெற்றது. போனா காளியை தரிசனம் பண்ணுங்க, சிவனை தரிசனம் பண்ணுங்க, நடராஜனை தரிசனம் பண்ணுங்க. அடுத்தது இடும்பை மாகாளம், திண்டிவனம் பாண்டிச்சேரி பாதையில் உள்ளது. மகா காளர் வழிபட்டது. இந்த காளியினுடைய ஆண் வடிவம் காளர். மகா காளேஸ்வரர், குயில் மொழி அம்மை, சம்பந்தர் பாடல். இங்க ஒரு சித்தர் இருந்தார். அந்த சித்தர் ஒரு ஏழை பெண்ணு, அவர் இழிந்த தொழில் செய்து கொண்டிருந்தார். அவரை காப்பாற்றினார். இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த சித்தரையும் அந்த பெண்ணையும் இணைச்சு பேச ஆரம்பிச்சாங்க. இந்த சித்தருக்கு ரொம்ப கோவில் வந்துருச்சு. அந்த கோவிலை சபிச்சு விட்டாரு. அந்த கோவிலை சபிச்ச உடனே அங்க சிவலிங்கம் அப்படியே 3ஆ பிளந்து போச்சு. அதுக்கப்புறம் மக்கள்லாம் மன்னிப்பு கேட்ட பிறகு திருப்பி அது 2 பிளவுகள் ஆனது. ஒரு பிளவு இன்னும் இந்த கோவில்ல இருக்கு. ஆகவே நம்ம முனிவர்களை சுவாமியை கோவிச்சுக்கிட்டா மன்னிச்சிருவாரு, இந்த முனிவர்களை கோவிச்சுக்கிட்டா மன்னிக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி வரம் கொடுப்பதிலையும் சுவாமி கொடுக்காத சில வரத்தெல்லாம் முனிவர்கள் கொடுப்பார்கள் என்றுதான் நம்ம புராணங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே இந்த முனிவர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். அந்த முனிவர் பாடிய பாடல், வெல்லும் பொழுது விழுவேன் வெகுமையை, நான் கோபத்தை விட்டுடுவேன், செல்லும் பொழுது செலுத்துவேன் சிந்தையை, அல்லும் பகலும் உன்னையே தொழுவேன், கல்லும் பிளந்து கழுவெளியாமே. இந்த கல்லும் அப்படியே பிளந்து போகும் சொன்ன உடனே கல்லு 3ஆ பிளந்துருச்சு. இந்த ஊர் ஜனங்கள்லாம் மன்னிப்பு கேட்ட உடனே அந்த பிளவுகள் ஒட்டி கொண்டன. அதனால 3ல் 2 தான் ஒட்டி கொண்டது. அந்த ஒரு பிளவு இன்னும் பின்பக்கம் அந்த சிவலிங்கமே ஒரு பள்ளமாகத்தான் இருக்கு. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற, அல்லது அது புகழ்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படிப்பட்ட ஆலயம். அதுக்கடுத்து திருவதிகை வீரட்டான், ரொம்ப புகழ்பெற்றது. பன்ருட்டி ரயில்வே நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிறது. அட்ட வீரட்ட தலத்துல ஒன்று. அப்பரினுடைய தமக்கு திலகவதி இன்னொரு அம்மா. இந்த திலகவதியை என்ன பண்ணினாங்க,
ஒரு போர் வீரனுக்கு கல்யாணம் பேசியிருந்தாங்க. அந்த போர் வீரன் வந்து போருக்கு போனவன் இறந்து போயிட்டான். உடனே திலகவதி அம்மா எப்ப எங்க அப்பா அம்மா எனக்கு இவரை மனம் பேசுவோம் என்று தீர்மானித்தாரோ அப்ப திருமணம் ஆனா மாதிரிதான் என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் கல்யாணம் ஆகாமலே கைம்பெண்ணாக இந்த அம்மையார் இருந்தார். அப்படிப்பட்ட மகிமை பொருந்திய பெண்ணினுடைய தம்பி தான் அப்பர் திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசர் சின்ன வயசுலேயே மதம் மாறி சமணராக போனாரு. என் தம்பி இப்படி போயிட்டானே என்று இந்த திருவதிகை வீரட்டானத்துல அந்த திலகவதியார் தவம் இருந்து கொண்டே இருந்தார். அப்பருக்கு போன இடத்துல பயங்கரமான சூளை நோய். சூளை நோய்னா வெப்பமும் வயிற்று வலியும் கலந்த ஒரு நோய். அந்த நோய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்புறம் மதம் மாறி வந்த உடனே இந்த தன்னுடைய அக்காவை பார்ப்பதற்காக இந்த இடத்துக்கு வந்தாரு. அக்கா நிறைய திருநீர் கொடுத்தாங்க. அந்த திருநீரை பூசிக்கொண்டார். அப்படி அவருக்கு நோய் தீர்ந்தது. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற இந்த திருவதிகை வீரட்டானர் கோயில் அப்பர் சூளை நோய் தாங்காமல் இங்கு வந்து தமக்கே தொழுது திருநீர் பெற்று நோய் தீர்த்த வீரட்டநாதன் திரிபுர சுந்தரி 3 பாடல். அப்பர் சுந்தரர் சம்பந்தர் பாடல் பெற்ற தலம் சுந்தரர் தலத்தை இப்படிப்பட்ட கோயிலுக்குள்ள நான் எப்படி போவேன் அப்படின்னு சுந்தர் வெளியூர்லயே இருந்தாராம். அப்படிப்பட்ட இடம்தான் சித்தவட மடம் அப்படின்னு பக்கத்துல ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு. அப்படிப்பட்ட இந்த புகழ்பெற்ற இந்த ஆலயம் அது திருவதிகை ரொம்ப புகழ்பெற்ற ஒரு புகழ்பெற்ற ஆலயம், புகழ்பெற்ற வரலாறு. அங்க சித்தவடமத்துல தங்கி சிவபெருமானுடைய திருவடி தீட்சையை சுந்தரர் பெற்றுக்கொண்டார். ஞானசம்பந்தர் இறைவனின் திரு நடனத்தை பார்த்தார். மகேந்திரவர்மன் ஒருத்தர். அந்த மகேந்திரவர்மன் காலத்துலதான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்த உடனே ஐயோ இப்படிப்பட்ட இந்த அப்பர் சுவாமிகளை இந்த சமணர்கள் இப்படி எல்லாம் துன்புறுத்தினார்கள் அப்படின்னு சமணர்களுடைய அந்த பள்ளிகளை எல்லாம் இடித்து குணபரேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவாலயமாக அந்த மகேந்திர பல்லவன் மாற்றி விட்டான். அப்படிப்பட்ட அந்த குணபரேஸ்வரர் கோவில் பக்கத்திலேயே இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமாகவோ அதிருஷ்டவசமாகவோ வெள்ளக்காரனுக்கு இந்த பிரெஞ்சுக்காரனுடையும் ஆற்காடு நவாபோடையும் நிறைய சண்டை வந்தது. அப்படி சண்டை வரும்போது பிரெஞ்சுக்காரன் அப்புறம் தான் வந்தாங்க, அதுக்கு முன்னாடி நவாப் தான் இருந்தாங்க. அப்ப அந்த சண்டை போது இந்த வெள்ளக்காரன் இந்த கோவிலையே குணபரேஸ்வரர் கோவிலையே தன்னுடைய ஒரு பீரங்கி கோட்டையாக வைத்துக் கொண்டு விட்டான். அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, அத புகழ்னு சொல்றதா ஒரு தவறான புகழ் என்று சொல்வதா, அப்படிப்பட்ட பெயரை பெற்ற இடம் இந்த குணபரேஸ்வரர் ஆலயம். இந்த திருவதிகைக்கு ரொம்ப பக்கம். இந்த சித்தவட மடமே 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே தான் இருக்கு இந்த குணபரேஸ்வரர். திரிபுர சுந்தரி வீரட்டநாதர் ரொம்ப பெரிய கோவில். கர்ப்ப கிரகம் பார்ப்பதற்கு தேர் போல இருக்கும். அந்த மாதிரி கும்பகோணத்துல நாகேஸ்வரர் கோவில் என்று இருக்கிறது. போத்தீங்கன்னாக்க மூலத்தானம் தேர் போல இருக்கும். தேர் சக்கரம் போலயே வெளியில இருக்கும். அந்த மாதிரி கோனார்க்குல சூரியனார் கோயில் போனீங்கன்னாக்க மூலஸ்தானம் தேர் போல இருக்கும். அதனால சில கோயில்களுடைய மூலஸ்தானத்தையே தேர் போன்ற அமைப்புல நம்ம பெரியவர்கள் கட்டியிருக்காங்க. எங்க இருக்கு கோனார்க்கு, எங்க இருக்கு கும்பகோணம், எங்க இருக்கு திருப்பதிகை, ஒரே மாதிரி. இதெல்லாம் நம்ம சிற்பக்கலை சாஸ்திரம் வந்து எவ்வளவு உறுதியானது, எவ்வளவு மக்களுடைய உள்ளத்தை கவர்ந்து இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் தான் காட்டுகின்றன. ஆகவே அந்த கோனார்க்கு அந்த ரதத்தோடைய தேர் ரொம்ப புகழ்பெற்றது. பல நம்ம ஐயப்பன் வந்து நம்ம பாரத பண்பாடு புத்தகத்துல கூட அந்த சக்கரத்தை அட்டையாப்பட்டார். ரொம்ப அழகான சிற்பம். அதை பார்க்கறதுக்காகவே அந்த கோயிலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் நிழல் பூமியிலே விழாதுன்னு சொல்லுவாங்க. திலகவதியாருக்கென்று தனி மடம் உண்டு. நடனக்கலையுடைய 108 கரணங்கள், அந்த கரணங்கள் ரொம்ப நல்ல சிற்பமாக அமைந்திருக்கின்றன. பஞ்சமுக சிவலிங்கம், பசுபதிநாதர் உருவங்கள் சிறப்பு. பசுபதிநாதர் தான் பாசுபதம் என்று சைவத்துல ஒரு உட்பிரிவு உண்டு. அந்த பாசுபதர் தான் அர்ஜுனனுக்கு பாசுபதம் என்ற அஸ்திரத்தை கொடுத்தவரை. அவருடைய மூலஸ்தானம் வந்து காட்மாண்டு நேபாளத்துல இருக்கு. தமிழ்நாட்டிலேயும் பல இடங்கள்ல கரூரை பத்தி சொல்லியிருக்கேன். கரூர்ல சுவாமிக்கு பசுபதிநாதர் என்ற பெயர். அப்படி இந்த பாசுபத சம்பிரதாயத்தை சேர்ந்த கோயில்களா இருந்திருக்கும். இப்ப பிற்காலத்துல என்ன ஆச்சுன்னா அந்த தனித்தனி பிரிவுகள் எல்லாம் மறைந்து போய் எல்லாமே சைவம் என்ற ஒரு பெரிய அம்பரலாக்கு கீழே வந்துருச்சு, ஒரு பெரிய குடை கீழே வந்துருச்சு.
அப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பசுபதி கோவில்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அப்புறம் கரூர்ல இருக்கிற பசுபதி, அப்புறம் இந்த கோவில் எல்லாம் அந்த பாசுபத சாஸ்திரம் எல்லாம் இப்ப நடைமுறையில இல்லை. இப்ப அந்த பேர் மட்டும் இருக்கின்றது. நம்ம சைவத்தினுடைய சாதாரண அம்சங்கள் இங்கும் வழிபாட்டு நெறிகள் பின்பற்றப்படுகின்றன. மூல சிவலிங்கம் 16 பட்டைகள் உண்டு. 3 பட்டை, 4 பட்டை, 6 பட்டை, 8 பட்டை, 16 பட்டை, இப்படி எல்லாம் சிவலிங்கத்தினுடைய அந்த பட்டைகள் இருக்கும். இப்படி பட்டைகளை அதிகரிச்சுட்டே போனா என்ன ஆகும்? கடைசியில வட்டமாயிடும். இப்ப சதுரத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த பட்டைகளை அதிகரித்து கொண்டே போனா 4, 5, 6, 7, 8, 9, 10, 18 அப்படின்னு ஆனா என்ன ஆகும்? கடைசியில வட்டம் ஆயிடும். அப்ப அந்த வட்டமும் ஒரு விதமான பட்டை வேணாலும் சொல்லுங்க, பட்டையும் ஒரு விதமான வட்டம் என்று வேணாலும் சொல்லுங்க. அப்படி அந்த 18 பட்டைகள் 16 பட்டைகள் உள்ள சிவலிங்கம் அரிய சிற்பங்கள் மிகுந்த கலை பெட்டகம். அதனால திருவதிகை போனா அரை நாள் ஒரு நாள்ல திரும்பி வராதிங்க. சித்தவட மடம், குணபரேஸ்வரர் கோவில், திலகவதியார் மடம், சித்தவட மடம், அப்பர் சுவாமிகள் தலம் பெற்றது, இவ்வளவையும் பார்த்துட்டு அந்த சிற்பங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஒரு நாள் அந்த கோவிலுக்கே போறாங்க. அவ்வளவு அழகான கோவில். சித்திரை மாதத்து சதயம்னா அப்பர் சுவாமிகளுடைய விழா நடக்கும். இப்ப வரப்போது 1 கிலோமீட்டர் தொலைவில் சித்தவட மடம் உள்ளது. குணபரேஸ்வரர் கோவில் ஆங்கிலேயர் காலத்தில் போர்க்கோட்டையாக மாறியது. அப்பர் பாடல் ரொம்ப புகழ்பெற்றது. இந்த அப்பருக்கு இந்த கோவில்ல எவ்வளவு மாற்றங்கள் மனத்துல வந்தது. அப்பருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை. நீதியால் வாழ மாட்டேன், இத்தலும் துயோ நல்லேன், ஓதியும் உணர மாட்டேன், உன்னை உள் வைக்க மாட்டேன், சோதியே சுடரே உந்தன் தூமலர் பாதம் காண்பான், ஆதியே அலந்து போனேன், அதிகை வீரட்டனாரே. இந்த அதிகை வீரட்டனாரே, நான் ரொம்ப நீதியோட வாழல, தூய்மையானவனும் இல்லை, தூய்மையானவன் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, சமண மதத்தவர்கள் நிறைய குளிக்க மாட்டாங்க. அதனால சமணனை பற்றிய மாணிக்க வாசகர் பாடல்லையும் சரி, அப்பர் பாடல்லையும் சரி, திருஞான சம்பந்தர் பாடல்லையும் அழுக்கு 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 அழுக்குன்னு வருவாங்க. இதை வந்து ஒரு எதிர்மறையாகவும் பார்க்கலாம், ரொம்ப ஆக்கமுமான எப்படி பார்க்க அப்படின்னு சொன்னாக்க, நம்ம உடம்புல இருக்கிற அழுக்குல கூட சில உண்மையான கிருமிகள் வாழும். நம்ம குளிக்கிற போது அந்த கிருமிகள் செத்து போகும் என்று ஒரு தடவை காந்தியினுடைய சீடர் வினோபாஜி 70 நாட்கள் குளிக்காம இருக்கார். அந்த சமண மதத்தினுடைய உபாசனை முறையை அவர் பின்பற்றுகின்ற போது 70 நாள் குளிக்காம இருக்கார். அப்படியெல்லாம் இந்த மதத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் மக்கள் வாழ்க்கையில பின்பற்றி இருக்கிறார்கள். அது புறந்தூய்மை நீராளமையும் அகழ்ந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று சொன்னாலும் கூட அப்படி அந்த அழுக்குல கூட இறைவன் இருக்கின்றான். என்ன விசாலமான பார்வை. ஆகவே நீதியால் வாழ மாட்டேன், நித்தலும் துயோ நல்லேன், ஓதியும் உணர மாட்டேன், உன்னை உள் வைக்க மாட்டேன், சோதியே சுடரே உந்தன் தூமலர் பாதம் காண்பான், ஆதியே அலந்த போனேன், அதிகை வீரட்டனாரே. அப்பருடைய பாடல் பெற்றது. பெரிய கோவில். அப்பர் சுந்தர சம்பந்தர் பாடல் பெற்றது. திலகவதியாருடைய இருப்பிடம். அப்பர் மனம் மாறியது பாடல் பெற்றது. இப்படிப்பட்ட இந்த குணபரேஸ்வரர் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு, அப்புறம் நடனக்கலை சிற்பங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு நாள் போலாது. அதுக்கு பக்கத்துல திருவாபுத்தூர், விழுப்புரத்திலிருந்து டவுன்பஸ் போகுது. நந்தி காமதேனு ஆமாத்தூர் ஆன பசு. நந்தி காமதேனு தவமிருந்து கொம்புகளை பெற்ற தலம். ஏற்கனவே வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிய சுவாமிகளை பற்றி ஒரு முழு உரையை ஆற்றியிருக்கிறோம் இந்த வரிசையில. திருநெல்வேலிக்கு பக்கத்துல சொரண்டை அப்படிங்கிற ஊர், அந்த ஊர்ல பிறந்தவர். அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு மடத்தினுடைய அதிபதியாக இருக்கார். 1,00,000 பாடல்கள் பாடின அற்புதமான கவிஞர். 1,00,000 பாடல்கள் அப்படின்னாலும் ஒரு பாட்டு கூட தரக்குறைவான பாடல் இருக்காது. நம்பரை ஏதோ மேக்கப் பண்ணுவதற்காக ஏதோ பாடித்தள்ளு அப்படிப்பட்டது இல்லை. ஒவ்வொன்றும் கருத்தாழம் மிகுந்தது. தமிழ்ல சுப்பிரமணிய சுவாமிய முருகனை அத்வைதபரமா பாடிய ஒரே பெரியவர் இவர் தான். அதனால இந்த ஷண்மதம் என்ற ஆதிசங்கருடைய கருத்துல முருக வழிபாடு இருக்குல்ல, அதுக்கு கௌமாரம் என்று பெயர். கௌமாரத்தை பத்தி ஆயிரக்கணக்கான பாட்டு பாடின ஒரே மனிதர் வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிய சுவாமிகள் தான். அவர் திருநெல்வேலி மாவட்டத்துல பிறந்தவர். கோவையிலே மடாலயம் அமைத்து வழிபட்டவர். இந்த
திரு ஆமத்தூர்ல வந்து சமாதியானவர். இதை நம்ம அந்த வண்ணச்சரபம் தண்டபாணி தேசியங்களை பற்றிய ஒரு உரை நிகழ்த்தினோம். அதுலயும் இதை பார்த்தோம். இப்ப இன்னொரு தடவை 2ஆம் தடவை நம்ம பார்க்கின்றோம். வண்ணச்சரபம், இந்த வண்ணம் ஒன்று ஒரு வகையான பாடல் வகை. அதுல ரொம்ப சரபம்னு திறமை மிகுந்தவர் அர்த்தம். வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிய சுவாமிகள். ராமர் வழிபட்ட சிறப்பு தலம், அழகிய நாதர், அழகிய நாயகி, மூவர் பாடல் பெற்றது, பெரிய நந்தி, கொஞ்சம் பள்ளத்துல இறங்கி நந்தியை தரிசனம் பண்ணும்படியாக இருக்கும். ராம, சீதை, லட்சுமணன், ஹனுமான் சிற்பங்கள் உண்டு. அகழி அமைப்புடைய கருவறை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில கோயில்களை பாதுகாப்பதற்காக அகழி போன்ற அமைப்பு இருக்கும். சில கோயில்களை சுற்றி காடுகள் இருக்கும். சில கோயில்களை சுற்றி பெரிய பெரிய மதில் சுவர்கள் இருக்கும். சில கோயில்களுக்கு 3மே இருக்கும். அதனால ஒரு கோவில வந்து எவ்வளவு பாதுகாப்பு வச்சிருக்காங்க, அதை எவ்வளவு பொக்கிஷம். உங்ககிட்ட ₹1 கோடி கிடைச்சதுன்னா அப்படி ரோட்லயே போட்டு போவீங்க. அவ்வளவு ஜாக்கிரதையா வச்சிருப்பது போல பஞ்சவட்டி என்று வடமதுரையில 5 காடுகள். இப்ப பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டுக்கெல்லாம் 7 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்க வடமதுரையில 5 காடுகள் ஒன்னுக்கு வெளியில ஒண்ணு. அதுல சிறுவனம், பெருவனம், பெருங்காடு அப்படின்னு எல்லாம் 5 காடுகள். பஞ்சவட்டின்னு ஒரு பெரிய அறிஞர் புத்தகம் வைத்திருக்கிறார். அந்த மாதிரி கோவிலுக்கு அகழிகள் உண்டு, சிறுவனம் உண்டு, பூங்கா உண்டு. அப்புறம் பெரிய பெரிய மதில் சுவர்கள். சில மதில் சுவர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா 8 அடி 10 அடி அகலம். அவ்வளவு அகலம்னா அதுக்கு கீழே எவ்வளவு அஸ்திவாரம், எவ்வளவு உயரம் பார்த்துங்க. அதனால பல கோவில் மதில் சுவர்களை பத்தி அது வெண்ணை தொடும், ஆகாயத்தை தொடும், தேவர்கள் எல்லாம் அதை ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் கவிஞர்கள் பாடுவார்கள். உண்மைதான், அவ்வளவு உயரமா இருக்கும் அந்த கோயில்களுடைய மதில் சுவர்கள். அகழி அமைப்புடைய கருவறை. ஆகவே அது பல கோயில்கள் உண்டு, கன்னியாகுமரியிலையும் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இங்க வட்டப்பாறை அம்மன் ஒன்று உண்டு. அந்த அம்மன் ரொம்ப கொடூரமா இருந்ததுனால பிற்காலத்துல வந்தவங்க அந்த சிவாலயம் மாத்திட்டு, அந்த மாதிரி வடக்கு சென்னையிலையும் அந்த திருவொற்றியூர் என்ற ஒரு ஆலயம் இருக்கு இல்லையா, அங்க ஆலயத்தினுடைய வலது பிரகாரத்துல வட்டப்பாறை அம்மன் என்ற ஒரு சம்மதி உண்டு. ஒரு காலத்துல ஒரு பலி, ஒரு எருமாடோ ஒரு மனிதனோ பலி கொடுத்தாதான் அந்த அம்மன் ஓயுமா, இல்லாட்டி அந்த அம்மன் டபக்கு டபக்குன்னு கீழே விழுந்துருமா. அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் வந்து அந்த வட்டப்பாறை அம்மனுடைய அந்த சக்தி எல்லாம் வாங்கி அவருடைய தாடங்கத்துல பிரதிஷ்டை பண்ணி ஒரு சிறு சக்கரத்தை அமைத்தார்கள். அதனால இந்த திருவொற்றியூர் ஆலயம் இந்த வட்டப்பாறை அம்மனுக்கு புகழ் பெற்றது. இந்த மாதிரி இந்த வட்டப்பாறையும் இந்த ஊர்லயும் வட்டப்பாறை அம்மனுக்கு புகழ் பெற்றது. அந்த வட்டப்பாறை அம்மன் சன்னதியை இப்போது சிவலிங்க தலமாக மாற்றி இருக்கிறார்கள். அங்க பொய் சொன்னவங்க பொய் இல்லை உண்மைன்னு நிரூபிப்பதற்கு சத்திய பிரமாணம் செய்கின்ற தலம் அது. அப்புறம் தேவாரம் ஓதுவதற்கு பார்வை இழந்தவர்களை நியமித்து அதை கல்வெட்டுலயும் எழுதியிருக்காங்க. அவ்வளவு கருணை பாருங்க. தேவாரத்தை ஓதணும், அவங்க சம்பளம் கொடுக்கணும், இதை யாரும் இதை கான்ட்ரமைன் பண்ணக்கூடாது அப்படின்னு கல்வெட்டுல எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அந்த தேவாரம் ஓதுறவங்களுக்கு அந்த காலத்துல என்ன, இந்த காலத்து மாதிரி இந்த பிரெயில் எழுத்தெல்லாம் இருந்திருக்குமா, நெற்று போட்டுதான் பாடணும். தேவாரத்தை காதால கேட்டு 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 அப்படியே நெற்று பண்ணி பாடுற பார்வை இழந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த கோவில்ல பார்வை இழந்தவர்களை தான் தேவாரம் பாட நியமிக்க வேண்டும் என்று கோவில் சுவர்களிலே எழுதியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த புனிதமான தலம், அதுக்கு பக்கத்திலேயே வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளுடைய சமாதியும் இருக்கின்றது. எல்லாவற்றையும் கொண்டு இருக்க பார்க்கணும். கடைசியாக திருக்கோவலூர். திருக்கோவலூர் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து முதல் ஆழ்வார், பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் பாடல் பெற்ற தலம், மரத்தாலான அந்த மூலவர் விக்கிரகம், அந்த திரிபுரத்தையும் அளந்த அந்த வாமனர் வந்து திருவிக்கிரமாக அவதாரம் எடுத்ததுதான் நமக்கு தெரியும். அந்த ஊர் வந்து ஒரு பாடல் பெற்ற சிவத்தலம் என்பது ரொம்ப குறைச்ச பேருக்கு தான் தெரியும். அங்கேயும் ஒரு வீரட்டேஸ்வரர் கோவில் இருக்கின்றது. அந்தகாசுரன் என்று ஒரு அசுரன். அந்தகாசுரன் கண்ணு தெரியாதவன், புத்தி இல்லாதவன் அர்த்தம். அவனை அழித்த வீரட்ட தலம். அப்பர் சம்பந்தர் பாடல் பெற்றது. ராஜராஜ சோழன் பிறந்த ஊர், அவங்க அம்மா ஊரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது மெய்ப்பொருள் நாயனார் ஆண்ட ஊர். அப்புறம் கபிலம். அதாவது புறநானூற்று பாடல்ல ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம் என்னன்னா, பாரிவள்ளலுக்கு அங்கவை சங்கவைன்னு 2 பெண்கள். அவளை
மலையமான் திருமுடிக்காரி அப்படிங்கிறவனுக்கு கல்யாணம் பேசியிருக்காங்க. அதுக்குள்ள பாரிவளல விரோதிகள் கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஔவையாரும் கபிலரும் சேர்ந்து இப்ப மலையமான் திருமுடிக்காரிட்ட வேண்டி, ஏம்பா அவங்க அப்பா இருக்கிற போதே இந்த பெண்ணை உனக்கு கல்யாணம் பேசியிருக்காங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொல்லி, அப்ப அந்த பாடின பாடுதான் அற்றை திங்கள் அவ்வெண்ணின் எதில் எந்தையும் இருந்தார். எங்க அப்பா இருந்தாரு, அப்ப தங்க கண்ணத்துல பால் சோறு சாப்பிட்டோம். இந்த பௌர்ணமிக்கு எங்க அப்பா இல்லை, நாங்க கஷ்டப்படுறோம்னு ரொம்ப புகழ்பெற்ற அந்த சோகரசத்தை அப்படியே புழிஞ்சு வச்ச பாடல் அது. அப்படிப்பட்ட அந்த திருக்கோவலூருக்கு எவ்வளவு புகழ் பாருங்க. இந்த மூவர் பாடல் பெற்ற சிவஸ்தலம், இந்த முதலாழ்வார்கள் மூவர்கள் வாழ்ந்த விஷ்ணு ஸ்தலம், அதுக்கப்புறம் ரகோத்தமர் என்று மத்துவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் அவர் வாழ்ந்த தலம், அப்புறம் ஆத்துக்கு நடுப்பற கபிலர் பாறைன்னு ஒரு சின்ன பாறையா இருக்கும், அதுக்கு மேல ஒரு சின்ன சின்ன பாறை மேல சின்ன கோவில், ரொம்ப அழகா சொல்லிட்டு பார்ப்பதற்கு. கரையில இருந்தே நிறைய பேர் போட்டோ எடுப்பாங்க. அப்படி பாரி மகளரை திருமுடிக்காரிக்கு திருமணம் செய்வித்து பிறகு கபிலர் வடக்கிருந்து உயிர் விட்ட தலம். ஆற்றின் நடுவே கபிலர் குகை உண்டு. வீரட்டேஸ்வரர், சிவானந்தவல்லி, சம்பந்தர் அப்பர் பாடல் பெற்ற தலம். கபிலருடைய உருவச்சிலை, மெய்ப்பொருள் நாயனார் உருவச்சிலை, நரசிங்க முனையரையர் அப்படின்னு ஒரு 63 நாயனார்ல ஒருத்தர். இவருடைய உற்சவ திருமேனிகள் திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து 63 நாயனாரை பத்தி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அதுல அந்த ஆதீனத்துல இருக்கின்ற 63 நாயனாருடைய வெண்கல சிற்பங்களுடைய போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன அழகு, என்ன அழகு! ஒரு சிற்பம், ஒரு உயிரற்ற ஒரு மெட்டல், ஒரு உலோகம், அதுல எவ்வளவு அழகா! என்ன அந்த சிலையெல்லாம் என்ன ஒரு முழம் உயரம் இருக்கும், 12-15 இன்ச்சு இருக்கும். அதுக்குள்ள இவ்வளவு அழக கொண்டு வந்திருக்காங்கன்னாக்க, நம்ம சோழ தேசத்து அந்த 10ஆவது நூற்றாண்டு 12ஆவது நூற்றாண்டு சிற்பக்கலையை பத்தி அவ்வளவு புகழ்ந்து பேசுகிறார். அவ்வளவு அழகான சிற்பங்கள். அதனால கோயிலுக்கு போனாக்க மூலஸ்தானத்தை கும்பிட்டு உடனே வந்துடக்கூடாது. நிறைய கோயில்கள்ல 63 நாயன்மாருக்கு வெண்கல சிற்பங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு சிற்பமும் இப்ப தேவார பாடல் பெற்ற அல்லது திருமுறை 12 திருமுறை பாடல் பெற்ற 277 தலங்கள் சொன்னாலும் ஒரு கோவில் மாதிரி இன்னொரு தலம் இல்லை, ஒரு இடத்துல பாடின மாதிரி இன்னொரு பாடல் இல்லை, ஒரு கோபுரம் மாதிரி இன்னொரு கோபுரம் இல்லை, ஒரு சிற்பம் மாதிரி இன்னொரு சிற்பம் இல்லை. ஒவ்வொன்றையும் பார்த்து 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 பண்ணியிருக்காங்க. அவ்வளவு நுணுக்கம், அவ்வளவு டெடிகேஷன், அவ்வளவு சமர்ப்பண உணர்வு. அங்க போய் நம்ம ஏதோ பஸ்ல அவன் ஆஃப் பண்ணாமையே பஸ்ஸை நிறுத்தியிருப்பாங்க சில சமயம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சீக்கிரம் பார்த்துட்டு பஸ்ல ஏறுங்கள். அப்படிப்பட்ட பஸ்ல எல்லாம் போகக்கூடாது. நம்ம போய் நல்லா பொறுமையா பார்த்து அந்த கோவிலுடைய சிறப்பை உணர்ந்து கொண்டு, அதுல இந்த 63 நாயன்மார்களுடைய வெண்கல சிற்பங்கள் இருக்கு பாருங்க, அதை பத்தியே ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த சிற்பங்களை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும். அந்த காசுல நீ அழித்த அந்த சிவபெருமானுடைய உருவம், நரசிங்க முனையருடைய அந்த வெண்கல சிற்பம், கபிலருடைய அந்த சிற்பம், இதெல்லாம் நம்ம பார்ப்பதற்கு ரொம்ப அழகா. மூலவர் ஒரு சுயம்பு தான் தோன்றி ஓய் நமசிவாயர் என்று இந்த திருவண்ணாமலையிலிருந்து குன்றக்குடி ஆதீனத்திற்கு வந்தவர் என்று பல தடவை கதை சொல்லியிருக்கேன். ஞானானந்தகிரி தப்போவனம் பக்கத்துல இருக்கு. இந்த ஞானானந்தகிரி சுவாமிகள் இந்த மிகப்பெரிய சிவரத்னகிரி சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய குரு பரம்பரையில வந்தவர், மகா ஞானி, எப்போது சின்பத்திலேயே இருந்தார். நல்ல கொழுன்னு அந்த சுவாமியை பார்த்தாலும் ரொம்ப மன நிறைவா இருக்கும். அவருடைய 160 வருடங்கள் வாழ்ந்தார் என்று யோகி ராம் சுமார் அவர் அப்படி கொண்டாடுவார். இந்த திருக்கோவிலூர் அவர் இருந்தார், அவருடைய சமாதி இருக்கின்றது. இன்றைக்கு நல்ல வழிபாடு நடக்கின்றது. அந்த திருக்கோவிலூர் அந்த ஞானானந்த சுவாமிகளுடைய சீடர்கள் நல்ல புஸ்தகங்கள்லாம் போடுவாங்க. இந்த மனோன்மணிய சுந்தரனாருடைய சில ஞான நூல்கள், அத்வைத பரமான நூல்கள் எனக்கு கிடைக்கவே இல்லை, அங்கதான் நான் வாங்கினேன். அந்த மாதிரி அவங்க புஸ்தகங்கள் போடுறாங்க அப்படின்னாலே ரொம்ப தரமான புஸ்தகங்கள் போடுவாங்க. அந்த மாதிரி மகாபாரதத்துல பகவத்கீதை மாதிரி, விஷ்ணு சகஸ்ரநாம மாதிரி சனத் சுஜாத்தியம்னு ஒரு ஆதிசங்கரர் உரை எழுதிய நூல், அது எங்கேயுமே கிடைக்கல, தமிழ்ல தப்போவனத்துலதான் கிடைச்சது. அந்த மாதிரி திருக்கோவிலூர் ஞானானந்த தப்போவனம் இருக்கே,
அவங்க அப்படியே நிஜமாவே ஞானானந்த தப்போவனம் தான். அந்த சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு பாரதிய வித்யா பவன்ல போட்டிருக்காங்க. 160 வருஷங்கள் வாழ்ந்தவர், பெரிய ஞான சுரூபி. அந்த காலத்துல சமகாலத்துல வாழ்ந்தவங்க எவ்வளவு மரியாதை பண்ணியிருக்காங்க. அப்படி அத்வைதமாகட்டும், சைவமாகட்டும், வைஷ்ணவமாகட்டும், சங்க பாடல்களாகட்டும், துவைத்தமாகட்டும், அத்தனைக்கும் புகழ்பெற்ற ஒரு ஊர் திருக்கோவலூர். ஆகவே அந்த திருக்கோவலூர்ல இருந்துதான் வைணவமே அப்படி தலைத்த முதலாழ்வார்கள் 3 பேரு ஒரு மழை காலத்துல ஒதுங்கி இருந்தாங்க. ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், ஒருவர் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வேயாழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் இந்த 3 பேரும் ஒரு திண்ணையில கூடியிருந்த போது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம 4வதா ஒருத்தர் இருப்பதை பார்த்தார்கள். அது சாட்சாத்து திருமால். அதனால 3 வைஷ்ணவர்கள் ஒரு இடத்துல இருந்தாக்க அதுக்கு கோஷ்டின்னு பேர். அங்க சாட்சாத்து பகவானே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தலம் திருக்கோவிலூர். சைவத்துல, வைஷ்ணவத்துல, சங்க பாடல்கள்ல, ஞானானந்த சுவாமிகளோட அத்வைதத்துல, நவீன அத்வைத இலக்கியத்துல, கபிலருடைய அந்த சங்க பாடல்கள்ல இவ்வளவு புகழ்பெற்ற அற்புதமான ஊர். அங்க திருவிக்கிர பெருமாளுடைய கோவில் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல மூலத்தான மரத்தால செய்யப்பட்ட மூலத்தான் ரொம்ப அருமை இல்லையா? அதனால அப்படிப்பட்ட இந்த தலத்தை நாம் தரிசிக்க வேண்டும். இதோடு முடிப்போம். திருஞான சம்பந்தருடைய இன்னும் சில தலங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். எல்லோருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணன். ரொம்ப நன்றி ஜி. எவ்வளவு பாட்டு ரங்கராஜன் திருக்கோவில் நம்ம 2 பேரும் போனோமா இல்ல மயில்வாணனோட போனீங்க? மயில்ஜியோட போனீங்க நீங்க? மயில்வாணனோட ஒரு தடவை கார்ல போனோம். ஒரு போய் இந்த இது இருக்கு பாருங்க, காலிஃபிளவர் பக்கோடா சாப்பிட்டோம். நான் வர முடியல அந்த சமயத்துல. இப்ப இந்த சீரியஸ் இன்னும் எவ்வளவு பெண்டிங் இருக்கு? ஞான சம்பந்த பெருமான் முடிய போகுது, திருஞான சம்பந்தர் முடிய போகுது. ஆனா திருஞான சம்பந்தர் சென்னையில ரொம்ப நிறைய இருக்கு. அதனால அந்த பெருமை சென்னையில கொஞ்சம் பேசுவோம். அதுக்கப்புறம் 63 நாயன்மார்கள்ல மற்றவங்களெல்லாம் இப்ப சுந்தரர், அப்பர், ஞான சம்பந்தர் தானே பேசியிருக்கோம். மற்ற நாயன்மார்கள்லாம் ஓடும். இப்ப ருத்ர பசுபதி நாயனார்லாம் ஒரு வாக்கியம்தான். வேற எப்பொழுதும் கழுத்தளவு தண்ணீர் நின்று கொண்டு ருத்ரம் என்ற வேத மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே இருந்தார், இறைவனை அடைந்தார், அவ்வளவுதான். அந்த மாதிரி சிலதெல்லாம் ரொம்ப சுருக்கமா இருக்கும், சிலதெல்லாம் ரொம்ப. இப்ப கண்ணப்ப நாயனார்னா கொஞ்சம் விரிவா சொல்லணும். நமஸ்தே அண்ணாஜி. நமஸ்தேமா. ஞானானந்த சுவாமிகளை தரிசனம் பண்ண பாக்கியம். ஞானானந்த சுவாமிகளை 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தரிசனம் பண்ண பாக்கியம் இருந்து. ஆக்சுவலா நாங்க போனோம். அன்னைக்கு அவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நைட் இருந்து பாருங்க அவர் சமாதியில இருக்காரு, இப்ப அடிக்கடி சமாதிக்கு போயிடுறாரு அப்படி சொன்னா. ஆனா காலையில 3 மணிக்கு விளக்கு எடுத்துன்னு வந்துட்டாரு. இப்பவும் அகண்ட தீபம் எரிஞ்சிட்டே இருக்கும். நிறைய பேர் பிரதர்ஷனம் பண்ணுவாங்க. இப்ப அவங்க என் மனசுல நிற்கிறதே ரொம்ப பிரமாதமான ரொம்ப அரிய புத்தகங்கள். மனோன்மணியன் சுந்தரனார் போட்ட ஒரு அத்வைத புத்தகம். அவர் தூண்டி சுந்தரசாமிகள் எழுதினது. அதுக்கப்புறம் சனத் சுஜாத்தியம் சங்கர பாஷ்யம், அப்புறம் கடோபனிஷத்து சங்கர பாஷ்யம், பகவத்கீதை சங்கர பாஷ்யம், இதெல்லாம் ரொம்ப மலிவான வேலையில தமிழ் அர்த்தத்தோட ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. அதனால அந்த பக்கம். ஆனா அது எந்த கார் ரூட்லயும் வராது, அதுக்காக போகணும் அந்த ஊர்ல. இல்ல ஜி, ஆக்சுவலா நாங்க ஆசனூர் வழியா எப்பவும் திருவண்ணாமலை போறச்சு திருக்கோயிலூர் அந்த தான் திருவண்ணாமலை போவோம். 30 வருஷம் இருந்ததுனால அடிக்கடி அந்த ஏன்னா அந்த ஆசனூர் வழியா மதுரையில இருந்து வந்தா அந்த தபோவனம் வழியாதான் திருவண்ணாமலைக்கே போவோம். அந்த ரகோத்தமரோட ஒரு இதுவும் இருக்கு. ஆமா, ரகோத்தமர், கபிலர் குகை, சிவன் கோவில் இருக்கு. அதுக்கப்புறம் தாலுகா டவுன் தெரியல, என்னன்னாஜி தாலுகா டவுனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, திருக்கோவில். உலகளந்த பெருமாள் கோயிலும் ரொம்ப நல்ல பெரிய கோவில். டாக்டர் மகாதேவனுக்காக
வைத்தியநாதம் வாங்க சொன்னீங்களா, அதை வாங்கிட்டீங்களா இல்ல ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? அவரே போயிட்டாரு, இனிமே யாரு படிப்பா? அப்படியா? நான் சரி, நான் வேணாம் சொல்லிடுறேன். கிரி ட்ரேடர்ஸ் சொல்லி வச்சிருந்தேன், சொல்லிடுறேன். பிரகாஷ் எப்படி இருக்காரு? நமஸ்தே ஜி. நல்லா இருக்கேன் ஜி. ஜி, இந்த திருமானி கோயில் பத்தி சொல்லும்போது அந்த திரையை திருப்பி காமிப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அப்படியா? திருமானி கோயில லிங்கம் வந்து திரையை வச்சு மூடி இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அந்த திரையை விலைக்குதான் காமிப்பாங்க. அது நீங்க நான் சொல்ல விட்டு போச்சு, திரையை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கதிர்காமத்துல அது ரீசன் என்னன்னு பார்க்கவே முடியாது. ரொம்ப அரிய ஒரு நிகழ்வு அது. சாதாரணமா கோவில்ல எப்போ சன்னதி திறந்திருக்கும், இங்க அப்படி இல்லை, திரைதான் ரெகுலரா இருக்கும். அப்ப அந்த தரிசனம் போது மட்டும் திரையை விலைக்கு காமிப்பாங்க. பிரம்மசூத்திரம் நம்ம ஆசுதோஷ அனந்த மகாராஜ் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வேற யாராவது போட்டு படிச்சிருக்கீங்களா தமிழ்? அதுக்கு முன்னாடி நர்மதால வந்து ஆச்சாரியான்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. வந்து விவேகானந்தர் அமெரிக்கால இருக்கிற போது பிரம்மசூத்திரத்துக்கு அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம் மூணும் சேர்ந்த ஒரு உரை எழுதணும். அதுக்கு வந்து இந்த உரைகளெல்லாம் வாங்கி அனுப்புன்னு அரசிங்க பெருமாளுக்கு எழுதியிருக்கிறாரு. அவர் செய்ய முடியாத அந்த காரியத்தை தான் செஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால நான் இந்த உரையும் ஆதிசங்கரோட உரைக்கு கம்பீரானந்த சுவாமி ரொம்ப அழகான டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்காங்க, வீரேஸ்வரானந்த சுவாமி சுருக்கமா போட்டிருக்காங்க. இந்த 3 தான் பாக்குறது. இந்த 3 பேருமே ரொம்ப பெரிய ஸ்காலர்ஸ், ரொம்ப பெரிய. ஆங்கிலத்துல இருக்கா இல்ல தமிழ் புக்ல இருக்கா? ஆதிசங்கர சுவாமி தமிழ்ல இருக்கு, அந்த பிசி ஆச்சாரியா நர்மதால தமிழ்ல இருக்கு. அதுக்கப்புறம் சுஜாதா வந்து ரொம்ப சுருக்கமா ஒரு திருமகள் நிலையத்திலிருந்து ஒண்ணு போட்டிருக்க மாதிரி ஞாபகம். நான் சொல்றது தப்பா இருக்கலாம், டெலிபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க. ஆனா சங்கரோட இது வந்து அவங்க உடலை விட்டது காஞ்சிபுரத்துல. ஆமா, அப்படி சொல்றாங்க. காஞ்சிபுரத்துல வந்து அவர் உடம்ப விட்டாருன்னு சொல்லி அந்த காமாட்சியம்மன் கோவில் வலது பக்கத்துல நுழைஞ்ச உடனே வலது பக்கத்துல ஒரு சன்னதி இருக்கு பாருங்க, அந்த சங்கரனுடைய உருவச்சிலையே இருப்பாங்க. அந்த இடம் தான் சொல்றாங்க. நீங்க சுஜாதா ஜி அவர் பத்தி சொன்னீங்க. அவர் டைரக்டா எழுதல, அவர் தம்பி திரு ராஜகோபால் மூலமா அந்த பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத்த இதுல இது பண்ணாரு. அதாவது பிகினர்ஸ்க்கு அத பிரம்மசூத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு இதை ட்ரை பண்ணலாம். அது அப்படிதான் எழுதியிருக்காரு இன்ட்ரோடக்ஷன்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். சாமி ரொம்பவே நல்லா. சொல்லுங்க. கௌதமானந்த் 18ஆம் தேதி ஒரு நிகழ்வு இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? கல்கட்டா போறாங்க. ஆமா அவங்க நம்ம சரவணானந்த மகாராஜ் சமாதி ஆயிட்டாங்க இல்லையா, அதுக்கு பதில் 18ஆம் தேதி மடத்துல ஒரு ஆஃப் டே ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. எல்லா துறைகளும் சேர்ந்து அவங்களுக்கு அந்த இன்விடேஷன் ஐயப்பஞ்சிக்கு அனுப்புறாங்க. அது வருமா? ஆன்லைன்ல வருமா? அது அன்னைக்கு லைவ் உண்டு மர. தரிசனம் பண்ணிருக்கேன். கன்னியாகுமரியில அரை சபைக்கு வாண்டரிங் மார்க் 2 எக்ஸிபிஷன் பண்ணி கொடுத்தவங்க. சரி. அவரோட ரகுநாத் கோஸ்வாமியை நான் நேர்ல பாத்திருக்கேன். அவரோட ரகுநாத் கோஸ்வாமி ஸ்டுடியோக்கு போயிருக்கேன். ரகுநாத் கோஸ்வாமி வந்து ஸ்மரணானந்த சாமியோட சிஷ்யர். ரொம்ப உலக புகழ்பெற்ற சிற்பி. பொம்மலாட்டம் நிறைய பண்ணுவார் அவரு. சரி சரி. சாமி வந்து பெரிய ஸ்காலர். எங்க ஜில்லா தானே. ரங்காஜிட்ட உங்க மெயில் ஐடி இருக்கா மாற? இருக்கு. நான் அனுப்புறேன் உங்களுக்கு. சாந்தி அக்காவோட இது நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஜி. MORTI நான் அனுப்புறேன் அண்ணாஜி. நான் அவருக்கு நம்ம மயில்ஜிட்ட பேசிக்கிறேன். 20ஆம் தேதி இங்க வந்து பராசரன்ஜிக்கு ஒரு வேலிடேட்டரி ஃபங்க்ஷன் இருக்கு, சாஸ்திரா யூனிவர்சிட்டி பண்றாங்க. அவர் வந்து வால்மீகி ராமாயணத்து மூலமாக நான் என்ன கற்றுக்கொண்டேன்னு ஒரு புத்தகம் எழுதி ரிலீஸ் பண்றாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அந்த புத்தகம் வேணுமா? காஸ்ட்லியா இருந்தா வேண்டாம். இல்ல ரொம்ப இருக்கு, நான் பார்த்து இது பண்றேன். அதே போல 25ஆம் தேதி உங்களை தான் நினைச்சுட்டே இருப்பேன். சுவாமி நிரஞ்சனானந்த மகாராஜ் ஒரு நாள் சென்னை முகாமிடுற வராரு. நீங்க பஞ்ச மகா தபஸ் அந்த இது பஞ்சாக்னி தபஸ் பத்தி சொல்லிட்டே இருப்பீங்க. அவரு ராஜனந்த காவனு சத்தீஸ்கர்ல ஒரு வில்லேஜ். ஒரு அம்மா போய் கேட்டிருக்காங்க,
சத்யானந்த சரஸ்வதி கிட்ட, உனக்கு குழந்தை பிறப்ப உன் குழந்தையா இருக்க மாட்டான், என்கிட்ட வந்துடுவான்னு சொல்லியிருக்காரு. அவர் அம்மா வயசுல இருக்கிற போதே தூங்குற போதே சத்யானந்த சரஸ்வதி உபநிஷதம் சாஸ்திரங்கள்லாம் சொல்லுவாராம். காலையிலே எந்திரிந்து இந்த குழந்தை கடன்னு ஒப்பிக்குமா. அவ்வளவு பெரிய ஞானி, தூக்கத்திலேயே அவ்வளவு கத்துக்கிட்டாரு. ரங்காஜி நீங்க சொல்றது யாரு ரங்காஜி? நிரஞ்சனானந்த சரஸ்வதின்னு பத்தமடை சிவானந்தருடைய சீடருடைய சீடர். பத்தமடை சிவானந்தருடைய சீடர் சத்யானந்த சரஸ்வதின்னு. அவர் முகத்தை பார்த்தாலே அப்படியே ஒளி வீசும். மயில்வாகனன் நம்ம டெல்லி ஆபீஸுக்கு பக்கத்துல ஒரு மீட்டிங்ல பேசினாரு. அவருடைய சீடர். அவருடைய அனுகிரகத்தினால ராஜன் அந்த கவனம் இப்ப சத்தீஸ்கர்ல போயிடுச்சு அந்த மாவட்டம். அதுல ஒரு அம்மாவுக்கு குழந்தையா பிறந்தாரு. இப்ப மடத்திலே சேர்ந்து அமெரிக்கால போய் அவரை பெரிய பிரம்ம ஞானியா இப்பவே ஒரு 38-39 வயசு தான் இருக்கும். சரி, ரிஷிகேஷ் போகும்போது 19 மடத்துலதான் தங்கணும். அந்த அவரோட அன்றாடம் அருளியான ஒரு 3 பாகம் வாங்காம விட்டுட்டே கிடைக்கவே இல்லை மகாராஜ். இப்போ பிரிண்டிங்லே இல்லை. இப்ப சேலத்துல ராமசுவாமின்னு ஒருத்தர், அவர் தான் பத்தமடை சிவானந்தருடைய புத்தகங்கள் எல்லாம் தமிழ்ல போட்டிருக்காரு. மயில்ஜி சொல்றது ஆங்கிலத்தை சாதனை. மயில்ஜி சொல்றது ஆங்கிலத்தை சாதனான்னு வந்தது இல்லையா, அந்த புத்தகம் தானே? ஆமா. வாழ்விலும் அத்வைதத்திலும் பெற வேண்டிய அனுபூதிகள் அப்படின்னு 3 வால்யூம் குண்டா இருக்கும். சரி, நான் பாக்குறேன். ஆத்மானுபூதியிலும் பெற வேண்டிய சாதனைகள் அப்படின்னு என்னமோ பேரு. இந்த ஆத்மானுபூதிங்கிற வாழ்க்கை இருக்கும், தலைப்பு இருக்கும் அந்த புத்தகத்துல. நம்ம கேந்திரத்துல இருக்கு. சரி, வாங்க. பிரார்த்தனை பன்னீர் சாரோட பிரார்த்தனை சொல்லுங்க ஜி. பன்னீர் சார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி ஜி அண்ணா. அடுத்த வாரம்